அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹப்ஸா நாயும் ஆயிஷா நாய் ரெண்டு பேரும் அந்த யுத்தத்துல ரெண்டு பேருக்கும் சான்ஸ். சுப்ஹானல்லாஹ், படிச்சு பாருங்க. இதெல்லாம் வீட்டுல போய் படத்தை பார்த்துட்டு அசிங்கத்தை பார்த்துட்டு சில வேளை மைக்க பிடிச்சிருந்தா இன்னைக்கு சில விஷயம் பேசுவேன். சில பேர் கேட்கலாம் வெக்கம் இல்லாம பேசுறாராண்டு. வெக்க எனக்கு இல்ல, படத்தை அசிங்கமா பார்க்கிறவர்களுக்கு வெக்க இருக்கணும். பெருமானார் ஓபன் கரெக்டர். அவர்கள் எதை பேச தயங்கவில்லையோ அதை பேச நாங்க தயங்க, அதை வெளியே சொல்ல தயங்க மாட்டோம். நீங்க வேற வெக்கத்தை பேசுறீங்க, நீங்க வேற விதமான வெக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரம் ஹப்ஸா நாயிட்ட போயிட்டாங்க. பேசிட்டே இருக்கிறாங்க. ஹப்ஸா நாய் என்ன டாக்கட்டண்டா, எனக்கிட்ட ரசூலுல்லாஹ் நிறைய நேரம் இருக்கட்டுமே, மனைவி இப்படி நிக்கிற நேரம் பிரயாண கூட்டம் நின்றுமா? அடுத்த தடவை ஆயிஷா நாயிட்ட போயிட்டாங்க. வரலையே இவ்வளவு நேரம் ஆயிஷா நாய் விடுறாங்க இல்ல. சுப்ஹானல்லாஹ். தவ்வா களத்துல ஒரு ஆள் இருந்தானு வைங்க, அவர் மனைவி ஃபர்ஸ்டா குற்றச்சாட்டு. மனுஷனா வர்றாரா, கவனிக்கிறாரா, குடும்பத்தை பாக்குறாரா, தவான்னு போறாரு. பெருமானார் 19 போர்களுக்கு தன் நெஞ்சை கொடுத்து முன்னாடி போனவர். பள்ளிவாசல்ல இருப்பாரு, ஜனாசா வரும், அவங்கதான் ஜனாசா நடத்தணும். பைத்துல் மால், ஜகாத்து, எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மிம்பர்ல ஏறி அவங்கதான் குத்துபா நடத்தணும். பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தணும். கதவை தட்டி ஃபத்வா கேட்டா ஃபத்வா சொல்லணும். அந்த ஊர்ல பிரச்சனை பார்க்கணும். தன்னுடைய மனைவிமார்களுக்கு கணவனா இருக்கணும். தன்னுடைய மகள்மார்கள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாப்பாவா இருக்கணும். பேர குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும். இவ்வளவு நடந்து ஏன் வெளியில கொல்றதுக்கு நிக்கிறான். வெளியில ரசூலுல்லாஹ் போனா கொல்றதுக்கு ரெடியா நிக்கிறான். ஒரு நாள் இல்ல, வருஷமா நிக்கிறான். டென்ஷன்ல நரம்பு வெடிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிஐடி வந்து கேட்பாங்க கேள்விகள் உளவுத்துறை இங்க இருக்கலாம். அவர்கள் வந்து கேட்பார்கள் கேள்விகள். அந்த 4 கேள்விக்கு ஜமாத்து வேணாம், தாடி வேணாம், ஒண்ணு வேணாம் என்று போறவர்கள் நிற்கிறார்கள். பெருமாளுடைய வாழ்நாள் அவரை கொல்லுவதற்குத்தான் வெளியே நின்றார்கள். ஒரு ஆளா, 2 பேரா, 5 பேரா, 100 பேரா, 10,000 பேர் அல்ஜாபுல ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி 10,000 எப்படி தெரியுமா? 10,000 வீடியோல பாருங்க. 10,000 என்னன்னு அப்ப விளங்கும். 10,000 என்னன்னு ஊரு கடந்து வந்து 10,000 பேர் வந்தாங்கன்னா டென்ஷன்ல வார கோவத்துல மனைமலை தள்ளணும். சும்மாரி நானே எவ்வளவு டென்ஷன்ல நிக்கிறேன். அங்க கொல்ல வர்றான், இங்க தவா செய்யணும், இன்னும் 4 பேர் தான் நிக்கிறாங்க. நான் முழு உலகத்துக்கு சொல்லி முடிச்சிடணும். எப்படிப்பா உன்னோட கொஞ்சிறது? கேட்டார்களா? ரஹ்மத்துல் ஆலமீன் அவர் வீட்டுக்கு போய் பாருங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அடுப்புல பூனை படுக்குதான். இந்த பொறைய பார்த்தாங்களா? அடுப்புல பூனை படுக்குதான். அடுத்த பொறைய பார்த்தாங்களா? அடுப்புல பூனை படுக்குதான். அஸ்வதான்னுவாங்க. 2 கருப்பு சாப்பிட்டாங்களா? என்ன அர்த்தம்? தண்ணி ஈச்ச பழமும். இதான் இன்றைக்கு உள்ள காதலர்கள். காதல் இருக்கிறானே, இளைஞர்கள்ட்ட பேசினா ஹாட் டாபிக் லவ். லவ் தான் அது. பேச தொடங்கினாலே மூஞ்சில சிரிப்பு வந்துடும். காதலை பத்தி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா படம் கொடுக்க வச்சிருக்குது. இந்த காதலை என்ன பண்ணுவான் தெரியுமா? உசுறு, உசுறு எந்த அளவுக்கு உசுரா, நாங்க ஓடி போவோம். எங்கேயாவது மலை அடிவாரத்துல உட்கார்ந்துட்டு உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், தண்ணியும் சரி குடிப்போம். எங்க இவங்களை விட்டு தாண்டினா ஓகே, பாஞ்சிருவோமா, ஓடி போமா. இதான் அவ்வளவு இறக்கமா. சரிப்பா போங்களே, ஓடி போங்களே. ஓடி போய் என்ன செய்றீங்க? அப்படி மலையாடி வாரமா வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் காட்டுக்கு பார்ப்போம். 4 நாள்ல கதை முடிஞ்சிடும். பசி பொறுக்க இல்லாம அவன் ஓடிடுவா, இவனும் ஓடிடுவான். இதுக்கு மேல இவனை வச்சு செய்யலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இந்த காலம். படம் பார்த்து சொல்ற காதல். பெருமானார் எப்படி தெரியுமா? ஆயிஷா அம்மாவுக்கு அப்ப 13 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 58. புறக்கணக்குல நான் சொல்றேன், இது புறக்கணக்கு. அப்ப 58, இங்க 13. தன் மனைவியோட பனு முஸ்தலக் பிரயாணம். பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த கிராம, அந்த மக்களோட ஒரு யுத்தம் போகணும். இப்ப சீட்டு போடுறாங்களா? சீட்டு போட்டு பார்த்தா இவங்க பேர் வருவது ஆயிஷா அம்மா பேர். அந்த யுத்தத்துல ஆயிஷா அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க.
ஏன்னா அவங்க தாத்தா. 2 உம்மா 1 வாப்பா. அபூபக்கருடைய மூத்த மகள் தான் அஸ்மா ரலியல்லாஹு. ஆனா உம்மா 2. அவங்க உம்மு ஜமீல், இவங்க உம்மு ரூமான். ஆயிஷா அம்மாவோட உம்மா வேற, அஸ்மா நாயிட உம்மா வேற. போயிட்டு அஸ்மா நாயிட்ட போய் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வோட ஜியாதுக்கு போறேன், அந்த யமன் நாட்டு மாலை கொஞ்சம் தாரீங்களான்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், ஹதீஸ பரட்டி பாருங்க. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் முழுக்க கருப்பா உடுத்துருவாங்க. ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பொட்டி இருக்கு, அந்த பொட்டியில ஏத்துவாங்க. ஏத்தி தூக்கி வச்சு ஒட்டகத்துல வச்சாச்சு, ஃபுல் பிளாக். எதுக்கு மாலையை கேக்குறாங்க? பெருமானாருக்கு முன்னாடி அழகா இருக்கணுமா? சுபஹானல்லாஹ். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இந்த உலகத்தில் அற்புதமா வாழ்ந்த குடும்பம், பசியிலும் பட்டினியிலும் சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் ரசூலுல்லாஹ் குடும்பம். ஏனென்றால் இப்படி ஒரு உரை நிகழ்த்தின ஒரு ஊர்ல, அது ஒரு இஜ்திமா தான். இதே மாதிரி தலைப்பு நிகழ்ச்சி முடிச்சாச்சு. அடுத்த தடவை ஒரு வருஷத்துக்கு பிறகு ஜும்மாக்கு போறேன். ஜும்மாக்கு போயிருந்தா ஒரு சகோதரர் வர்றாரு. அவர் கொள்கை சகோதரர், நான் கண்டி இல்ல, பழங்காலத்து கொள்கைவாதி இல்ல. பள்ளியில இருந்து வெளியே போற நேரம் மானகா பண்றாரு. இப்படி எடுத்து கட்டி பிடிச்சிடாரு. பிடிச்சு கண்ணால கண்ணீர் ஓடுற ஆம்பளை லேச அழமாட்டாரு. சொல்றாரு, ஒரு துவா சொல்லி தந்தீங்களே, நான் ஓதிட்டு போறேன் துவாவை. அவர் அப்ப அந்த துவா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் மீது ஆணையாக பலத்த பிரச்சனையோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். வல்லாஹி நம்பிக்கையோட கேட்டேன். என் குடும்பம் தலைகீழாக மாறிவிட்டது. சந்தோஷமா நிக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப தூரத்துல இந்த குத்துபாக்கு நீங்க வாரண்டி கேள்விப்பட்டு வந்தேன், உங்களை பார்க்கணும் என்பதற்கு வந்தேன் என்று சொல்லிட்டு போறார். இது நான் செஞ்ச அதிசயம் இல்லை. இந்த உலகத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த போதனையை நாம் எடுத்துக்கொண்டு போனால், திருமணத்துக்கு பிறகு நிஜமா காதலிப்போம், நாம நிஜமா வாழ தொடங்குவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்றேன், இந்த படம் காட்டுற போலியான காதல், இந்த நடிக்கலாம் பாருங்க, அம்பிட்டு பேரும் எல்லாம் டிவோர்ஸ் தான், எல்லாம் டிவோர்ஸ் தான். நான் யோசிக்கிறது ஒரு நேரம் உட்கார்ந்து, அட நீங்க ஒரு வாப்பா, உங்க உம்மா, அதாவது நீங்க ஒரு பொம்பளையோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, கையை பிடிச்சிட்டு, உங்க மகன் பார்த்துட்டாண்டா எப்படி இருக்கும்? அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இந்த நடிகர்களுடைய மகன்மாரெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு சொரணை இருக்காதா? இவன் வாப்பாக்கு வெக்க இருக்காதா? எங்கேயோ ஒரு பொம்பளையோட என்னென்னலாம் பண்றது வீடியோ பண்றாங்களே, அவர்களை இன்றைக்கு அதை பார்த்து காதலிக்க போனா முடிஞ்சு போச்சு. அவன மாதிரி டிவோர்ஸ் தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இஸ்லாமிய குடும்பம் அமர்கலமான குடும்பம், சிரித்த குடும்பம், பட்டினியில் சிரித்தார்கள். அப்படியே போய் எட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமா? ரசூலுல்லாஹ் சபையில் ஒரு விருந்தாளி, சுருக்கமா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு செய்தி தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில விருந்தாளிகள் வந்தா மொத்தமும் பாப்பாங்கன்னா சாப்பாடு இருக்காது. இங்க மாதிரி ரெஸ்டாரண்ட் இருந்தா போய் சாப்பிட்டு வாங்கணுவாங்க. ஹோட்டல்ல அந்த காலத்துல எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. என்ன எழுதப்படாத சட்டம்டா, ஒரு ஆள் விருந்துக்கு வந்துட்டாரண்டா யாராவது ஒரு ஆள் முன்னாடி கொடுக்கணும். இப்ப நாங்க பானகமோ, நான் கொழும்பு. அந்த காலத்துல பானகமையில ஒரு குடும்பம் எனக்கு இருக்குன்னு வைங்க, நாங்க ஃபேமிலியோட வந்தா இங்க தங்குவோம், நீங்க ஃபேமிலியோட வந்தா அங்க தங்குவீங்க. இப்ப அப்படி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அரபுகள் அந்த காலத்துல அப்படி எதுவுமே இல்லை. அவங்க மக்கால ஒரு டீம் இருப்பாங்க, அந்த குடும்பம் வந்து மதீனாவுக்கு வந்தா இங்க இருப்பாங்க, இவங்க போனா அங்க இருப்பாங்க. அவங்க வாப்பட 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 பேர்ல இருந்து பாடமாக்கி இருப்பாங்க. ஓ இன்னாரா தெரிஞ்சிடும், இவங்களை அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு பிறகு அது மாறுது. வந்தவர்கள் வந்தது குடும்பங்கள் இருந்தா இல்ல மதீனாவுக்கு, மதீனத்து நபி யஸ்ரிப் என்ற ஊர் மாறுது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல வர்றவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட 4 பாடம் படிக்க வர்றாங்க, சலாம் சொல்ல வர்றாங்க. வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கே சாப்பாடு இல்ல. வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சிட்டு, சகோதரர்களே மன்னிச்சிருங்க, என் வீட்டுல சாப்பாடு இல்ல, இன்னைக்கு வந்தவர் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா அது பெரிய அவமானம். பெருமானாருக்கு அதை தவிர வேற ஒண்ணு இல்ல. என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லப்பா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அப்பா அபூ தல்ஹா கை தூக்குறார். நான் பாக்குறேன், சொல்ல நான் பாக்குறேன்.
நான் இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வீட்டுக்கு போய் வைஃப்ட்ட கேட்கிறாரு, என்னம்மா விருந்தாளி கூட்டி வந்துட்டேன், ஏன் உங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க, என் வைஃப் என்ன சொல்லுவாங்க, நான் கேட்கிறேன். போட்டு கிழிச்சிட்டாரு. விருந்தாளி வேற, எங்களுக்கே இல்ல, நிஜமா அண்டுக்கு என்ன 2 பிள்ளைக்கு தான் சாப்பாடு. அவங்க மகனுக்கு. எந்த ஒரு தாயும் இதை செய்ய மாட்டான். தண்ட புள்ளைய பசியில தாம் பசியில நின்றாலும் புள்ளைய பசியில போட்டு அடுத்த வீட்டாளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மகனுக்கு கொடுங்க, மகனு பாப்பா அப்படிதான். அதான் புள்ள 2 பேரும் மசூரா பண்றாங்க. அந்த மசூராவை அல்லாஹ் அழிக்க கூடாதுண்டா. இந்த வீடியோ அழிஞ்சிரும், இது அழிஞ்சிரும். நாங்க வாழ்ந்தமா இல்லன்னு தெரியாம ஒரு சமூகம் இருக்கும். ஆனால் அந்த தம்பதியுடைய வீடியோ ரப்புல் ஆலமீன் ரிலீஸ் பண்றான். ரஷ்யால வீடியோ போகுது, அமெரிக்கால ஓடுது, சைனால ஓடுது. 1400 ஆண்டுகளாக படம் தியேட்டர் இல்லாம, போட்டோ இல்லாம, சிலை இல்லாமல் அமெரிக்கர்கள் அழுகிறார்கள். இதை கேட்டு ரஷ்யர்கள் அழுகிறார்கள். பானகமோ மக்கள் கேட்கிறீர்கள், உலகத்துல யாருப்பா இதை பாதுகாக்கிறது? நபியோட வரலாறு பாதுகாக்கலாம். ரப்பு சிரித்த நாளது, ரப்பு சிரித்த வேலை. அந்த அம்மா பேசுறாங்க தன் கணவனோட, 2 பிள்ளையும் தூங்க வச்சிரும், நாங்க 2 பேரும் வயிறை காய வச்சிரும். ரசூலுல்லாஹ் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். மதீனத்துன் நபி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காட்டு மிராண்டிகளாக நின்றவர்கள், குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், வாழ தெரியாதவர்கள், சண்டை பிடித்தவர்கள், மிருகத்தனமாக நடந்தவர்கள். நாங்க இவ்வளவாவது ஒழுக்கமா நிக்கிறோம்டா நாட்டு சட்டம் இருக்கிறனால. அங்கால போலீஸ் இருக்கும், இங்கால கேட்பாங்க, அங்கால ராணுவம் இருக்கும். இப்படி என்பதனாலதான் களவெடுக்காம நிக்கிறான். திருட்டு குறையுது. அப்படி இருந்து லஞ்சம் கொடுக்கறான், பல வேலை பண்றாங்க. பெரும்பாலான காலத்துல போலீஸே இல்ல, ஆட்சியே இல்ல. எவன் எது பண்ணாலும் கேட்க யாருமே இல்ல. அவன் மனோவிச்சபடியா செஞ்சுட்டு போலாம். இந்த கோத்திரத்துல ஒருத்தனை கொண்டா இவங்க அங்க கொள்ளுவாங்க. 50 வருஷமா பகை ஓடும். நான் உண்ட கொண்டியா, உன்னை நான் உண்ட கொள்றேன், இப்படி ஓடும். அப்படி ஒரு காலத்துல எதுவுமே இல்லாம பெருமானார் பேச்சுக்கு அடங்கின ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த அம்மா வேலையை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் கணவன் மனைவி. இப்படி ஒரு கணவன் மனைவி இருக்குதா? துவா கேளுங்க, இன்றைக்கு கேளுங்க அல்லாஹ்ட்ட. என்ன ஆகுது? அந்த அம்மா சாப்பிடுற நேரத்துல விருந்தாளி உட்கார்ந்தா, விருந்தாளி சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் விருந்தாளி சாப்பிடணும். என்ன பண்ணணும் தெரியுமா? விளக்கு பத்தினா சாப்பாடு தெரிஞ்சிடும், அளவு தெரிஞ்சிடும். இன்றைக்கு சாப்பாடை போட்டுட்டு இந்த மேயறாங்களே, மீய வைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறார்கள் கூட. விட்டா அத்தனை சாமான் முடிஞ்சிடும் போல. நாங்க பசிக்கலையா? இது விருந்தோம்பல். பெருமானார் என்ன நடக்குது? வயிறுல பசி வச்சுட்டு அந்த அம்மா சாப்பாடு நீ அபுதெல்லாம் உட்கார, எல்லாம் உட்காரணும். விருந்தாளி மட்டும் சாப்பிட சரியா? ஆனா கொடுத்து அந்த ஜில்மாட்டி செய்யறதுக்கா? எதுக்கு நடிப்பு? ரப்பு சந்தோஷப்படணும், ரப்பு சந்தோஷப்படணும். என் ரப்பிடம் எனக்கு நல்ல பேர் வரணும். அவ்வளவு 2 பேரும் உட்கார்ந்து அந்த அம்மா விளக்க அனுப்பிச்சிட்டான். இருட்டா போச்சு. கேமரா கொண்டு போய் வச்சாலும் படாது. ஏன் படாதண்டா? கண்ணிருந்து 10 வெளிச்சம் இருந்தாதான் கண்ணாக்கு தெரியும். கண்ணால பார்க்கல வெளிச்சம் இல்லாட்டி அந்த இருள் நிறைந்த இரவை இறைவன் வெளிச்சமாக்கினான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிச்சமாக்கினான். அந்த தம்பதியினர் இந்த உலகத்தை அளவைக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் சிரித்ததாக பெருமானார் சொன்னார்கள். அடுத்த நாள் போகிறவன் அபூ தல்ஹா, உன்னை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ். என்ன? ஆமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வீடுகளில் முணக்கம் வரல, சந்தோஷமாக நின்றார்கள். இது என்ன புயல்? அவங்க என்ன படிச்சிருந்தாங்க? என்ன பட்டம் பெற்றிருந்தாங்க? ஆக்ஸ்போர்ட்லயா? என்ன ஃபேமிலி சைக்காலஜி படிச்சிட்டு வந்தாங்களா? என்ன படிச்சார்கள்? தீனுல் இஸ்லாமுடைய அந்த இரவுகள் சிரிக்கும், சந்தோஷமாக மின்னும். அவர்கள் வயிறுகள் காஞ்சிருக்கும், அவர்கள் கண்களில் அந்த சந்தோஷம் மின்னிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குடும்பம் வேணுமா? படிங்க. பள்ளிவாசல் தான் இடம், தியேட்டர் இல்ல. வீட்டுல உள்ள டிவி இல்ல. இதுல உள்ள அநியாயமான படங்கள் இல்லை. இது எல்லாமே உங்களை அழிச்சிடும். அன்பு சகோதரர்களே, இந்த தீனோட வெளிவ அது எத்தனை கோடி கோடி கோடியா பாக்குறீங்களே?
இது எனக்கு கோடியா சொல்லல. ரப்புல் ஆலமீன் அந்த ஹிதாயத்துக்கு சுப்ஹானல்லாஹ் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஹிதாயத்தை தந்த பிறகு யா அல்லாஹ் திசை திருப்பிராத பரிச்சிராத யா அல்லாஹ், யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க, இந்த கல்புல ஹிதாயத்து நுழைகிறது. திருக்குர்ஆன் பேசுது. உங்க வீட்ல போய் பாருங்க, 5 புள்ள பெத்து எடுத்துருவீங்க, 5 சண்டையா இருக்கு. நானாக கொடுத்தேன்னு தம்பி, தம்பி என்று தாத்தா சண்டை. ரசூலுல்லாஹ் போற நேரம் உள்ள சண்டை அப்படி சண்டை இல்ல. ஹவுஸ் வேற கதரஜ் வேற, 2 பேரும் மோதி கொள்வாங்க, அடிச்சு கொள்வாங்க. அல்லாஹ் சொல்றான், சண்டை உள்ள குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ஏதாவது கம் கண்டுபிடிச்சிக்கிறான்னு காட்டணும். மல்டி போன், ஹாக்க போன், அந்த மாதிரி சூப்பர் க்ளூ போட்டு நானா தம்பி ஒட்டி வைக்கிறது, உமா அப்பா ஒட்டி வைக்கிறது, புள்ள எல்லாம் ஒட்டி வைக்கிறது. இப்படி கம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒரே ஒரு கம். என்ன கம்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா. நபியே, ஒட்டுமொத்த உலகத்தையும் கணக்கு போடும். எத்தனை கம்ப்யூட்டர், எத்தனை ஃபேன், எத்தனை ஏசி, எத்தனை மாணிக்கம், டோட்டல் வேர்ல்ட் எல்லாம் எத்தனை வருமண்டி யாருக்குமே தெரியாது. அவருக்கு பிடிக்காதா, இவருக்கு அவரை பிடிக்காதா, இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க எல்லாத்தையும் வைங்க, துனியாவுல அத்தனை வித்து பாருங்க. மா அல்லஃப்த பைன குலூபி, இவங்க கல்புகள் என்ன பண்ணலாது, சேர்க்கவே இயலாது. என்ன பண்ணலாது, 2 பேர் சேர்க்கலாது. வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒன்று சேர்த்தான். அப்படியே தாகத்துல துட்டிச்சு சாவுற கட்டம், பக்கத்துல மா தண்ணி வேணும்னு கேட்கிற நேரம், மௌத்தாகிற கட்டத்துல அங்க அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன், அங்க போய் பார்த்தா அவர் மௌத்து, இங்க வந்த இவர் ஷஹீத். சுப்ஹானல்லாஹ். மக்காவுல இருந்து வெறுமனே உடுப்போட வர்றாங்க. வந்தான் வரத்தான் யாரு ஏவை ஒண்ணும் தெரியாது. சொன்னாங்களா, வந்தான் வரத்தான் பார்த்து வியாபாரத்தை எடுத்துருவான். பத்தியா ஆட்சிய 4 பேர் ஆட்சி பண்ணாங்களே, மதீனாவுக்கு வந்து மக்கா வாசிதான் ஆட்சி பேசினாங்களா. வந்தோடனே சொத்துல பாதி, செல்வத்துல பாதி, அம்புட்டையும் கொடுக்கறாங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா, இந்த கல்புகள் எப்படி ஒன்று சேர்ந்துச்சு? இன்றைக்கு உங்க வீட்டுல போய் உங்க மனைவியோட கல்பு ஒன்று சேர்க்கணுமா, ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறார். நீங்க உலகத்துல அத்தனை விட்டு உங்க மனைவியை ஷேப்பாக்க இயலாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒன்று சேர்த்தான். ரோம பேரரசுகள் நடுங்கி கீழே விழுந்துச்சு. நினைச்சிட கூடாது மிலிட்டரி பவர்ல போய் முஸ்லிம்கள் பிடிச்சாங்கன்னு. அந்த ஒத்துமை பிரிக்க இயலாது. காலோட கால் தொழுகையில சகோதரனை பார்த்து சிரிக்கிறது, ஏதாவது தப்பு நடந்தா மன்னிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்னு சௌதான்டார் என்ன பண்ணிட்டாரு, கற்பிய மகன்ட்டார் பிலால் ரலியல்லாஹு. அவர் போய் ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், பாருங்க எனக்கு கற்பிய மகன்ட்டாரு சொன்ன உடனே என்ன சொல்லு, பிலால் என்ன என்னைய போய் சொன்னீங்களா, கருப்பு தானே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன வெளியவா தர்றேன். சஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் என்றால், தன் தலையை கீழே வைத்து கன்னத்தை காட்டி, பிலால் நான் பிழையாக சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்க காலை கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் நான் தூக்க மாட்டேன் என்றாங்க ரசூல் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது என்றால், உங்க வீட்டுல ஒன்று சேரணுமா, அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா, மௌத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா, இஸ்லாம் சொல்லுது. அந்த ஒத்துமை எப்படி உண்டாக்கலாம், அந்த ஒத்துமை எப்படி வரும் என்ற சித்தாந்தங்கள் அத்தனையும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த இரவு நாம ஒரு கிஃப்ட கொண்டு போறோம் வீட்டுக்கு. ரஹ்மானோட தொடர்பை வைத்துக் கொண்டு அமர்கலமா வாழ்ந்து காட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும்டா என்ன பண்ணணும், இப்ப நம்ம என்ன பண்ணினா என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் சில பேர் நினைக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டா சூப்பரா குடும்பம் நடத்தலாம், நல்லா படிக்கணும், 2 பட்டதாரி டாக்டர், அவங்களும் டாக்டர். கால் வருது, வல்லாஹி மாமா கோல் அடிக்கிறாரு, பாப்பா என் மகனும் டாக்டர் மகளும் டாக்டர், கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணலாமா? 2 பேரும் டாக்டரா?
இன்னொன்று அல்லா மீது ஆணை இன்னொரு இடத்துல அவர் என்னமோ பிஹெச்டி லெவல் என்னமோ பேசுறாரு, இவரும் படிச்சிருக்கிறாரு. இது ரெண்டு பேரும் பிரச்சனை கொஞ்சம் பார்க்கலாமா? இது நான் பேசுறது வெளியில இல்ல, ஜமாத் தௌஹீத பேசுறவர்கள்ட்ட வர்ற கோல் எனக்கு வெளியில வர்றதை விட இங்க வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பிழையா சொல்லல, எல்லா வீட்லயும் வரும். படிச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம போவோம் கொஞ்சம் அமெரிக்கா. படிச்சவன் கூட மைக்க கண்டுபிடிச்சனா வந்தான், போனை கண்டுபிடிச்சனா வந்தான். இதுல இருந்த ஒரு பட்டன் அமுழ்த்தினா இங்க இருந்து மெசேஜ் அமெரிக்காவுக்கு போதான், கண்டுபிடிச்சா வந்தான். அவன் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆக முசீபத்து அங்கதான் இருக்குதா. ஐரோப்பால கல்யாணமே வேணாமா. ஏயா வேணாம்? கல்யாணம் முடிச்சு போதுமா போச்சா? சொல்லுவாங்க படிக்காம இருந்தா சண்டை பிடிப்பான், காட்டு மிராண்டி மாதிரி. படிச்சவன் பட்டா எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சாரி என்றுவான், ஓ எனக்கு தெரியாண்டுவான். அப்படி செய்வானா இல்லையா? அமெரிக்காவுக்கு போய் கேட்டா என்ன பையமா படிக்கிறீங்க, ஏன் திருமணம் முடிக்கிறீங்கன்னு கேட்டா, என் மனைவி என்ன புரியுறா இல்லையே, எனக்கு பிரச்சனையே, என் ஃப்ரெண்ட் என்ன புரியுறானே, அதனால ஆம்பளை முடிக்கிறான், பொம்பளை முடிக்கிறான். ஏன்பா? கார் பெச்சாயிட்டு வைஃபுக்கு போன் பண்ணி போட்டா கார் பெச்சாயிட்டு வைஃப் ஏசுறா. என் ஃப்ரெண்டுக்கு சொன்னா நான் வர்றேன் மச்சான், என்ன பண்ணணும், ஒரு டயரை மாத்தி தரணுமா? அப்ப இவன் நல்லமா அவன் நல்லமா? எப்படி கேள்வி பாத்தீங்களா? இது பொய்யா சொல்லல, அவன் எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கிறான் என்பதை நீங்க போய் பார்த்தா. படிச்சுட்டான், ஃபேமிலி லைஃப் சுத்தமா எடுத்துட்டான், பெரிய பெரிய மாளிகையில இருக்கிறான். இந்த இன்பத்தில் ஒரு கடுவையும் அவனுக்கு சுவைக்கலாம் போச்சு. இல்ல சந்தோஷம் இல்ல, குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த ரஹ்மத் அல்லாஹ் இறக்கினாது வராது. அந்த பணத்தால் அதை எடுக்க இயலாது. ஷாக்ல ஸ்லீப்பிங் டேப்லெட்டோட தூங்குறான். உங்களுக்கு தெரியுமா இப்ப அமெரிக்கா நிலைமை? வல்லாஹி பட்டு பயங்கரமான நிலைமை. உம்மா, நான் சொல்லுவது தாய் என்ன பண்றா? முத கிளப் இருந்துச்சு, எல்டர்ஸ் கிளப், எல்லாரும் அந்த வயது முதிர்ந்தவங்க போற கிளப். இப்ப என்ன கிளப்? அவன் ஹியூமன் ரைட்ஸ், சுப்ஹானல்லாஹ், அவன் ஹியூமன் ரைட்ஸ் பேசினா தனியா தலைப்பு போட்டு பேசணும். ஏன்னா ஒரு நாள் கனடால இருந்த ஒரு ஆள் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல அழுது 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 அவர் வாழ்க்கையை பேசுறார். அது தனியா நான் அப்ப சட்டத்தை, இப்படியும் சட்டமாடா, இப்படியும் சட்டம் இருக்குமா? ஹியூமன் ரைட்ஸ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உரிமை. என்ன உரிமை தெரியுமா? இப்ப மனித உரிமை புள்ள குமராயிரும். குமரான என்ன பண்ணணும்? சின்ன புள்ள இருந்தா விளையாடுவாங்க, ஜம்ப் பண்ணி உரிமை விளையாடணும், கிரவுண்டுக்கு போகணும், மேல குதிக்கணும், பாயணும். ஆமா, புள்ள குமரானா அதுவும் விளையாடணுமா? சுப்ஹானல்லாஹ், பொய் சொல்லல, கேட்டு பாருங்க. என்ன பெத்த தாய் தண்ட வாகனத்தை டிரைவ் பண்ணிட்டு போய் கிளப் முன்னாடி நிப்பாட்டுறா. வயசுக்கு வந்த புள்ளையோட கிளப் அது. யாரு இப்ப வந்திருப்பாங்களே, இளமை பருவத்தை அடைச்சிருப்பாங்களே, ரொம்ப வெக்கமா இருக்குது. படிச்ச உம்மா, படிச்ச ஊரு என்ன ஆகுது? புள்ளைய விட்டுட்டு take your safety precautions, don't be pregnant, don't be pregnant, take your safety precaution எடுத்துப்பா, enjoy yourself. உம்மா சொல்றா என்ஜாய் பண்ணுப்பா, ஆம்பளையோட எல்லாம் எடுத்துக்கோ, சேஃப்டியான ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்துடாத. உரிமையா எங்கயா போனீங்க? லூத்து நபி சமுதாயம் மாதிரி ஆம்பளை பொம்பளை உன் வாப்பா நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்க மாட்டியே. பிடிச்சிட்டு நான் ஐ லவ் யூன்றான். இந்த பப்பி தான் அவன் கல்யாணமா? மென்டல் ஆயிட்டான். நீ ராக்கெட்ல போறது உண்மை, 35,000 அடி மேல பறக்கிற விமானத்தை நீ கண்டுபிடித்தது உண்மை, பெரிய பெரிய புரட்சிகளை செய்தது உண்மை. உன் மனைவியோட உனக்கு வாழ தெரியல என்பதும் அது அம்பலப்படுத்தப்பட்ட உண்மை. ஒரு ஆணுக்கு பெண்ணோட ஒபாமா வர்ற நேரம் 2 தடவை ஒபாமா ஜனாதிபதி ஆனார். அவருக்கு 2 வாய்ப்பு வந்து தேர்தல் நின்று மறுபடி தேர்தலை வெற்றினார். ஒபாமாட முதல் தேர்தல் முடிய 2வது தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று போட்டான் அமெரிக்காவுல. ஒபாமாட்ட ஒரு வச்சாங்க, எங்களுக்கு இப்படி ஏலாது, எங்களுக்கு ஆம்பளை திருமணத்தை சட்டமாக்கும், நாங்க சட்டம் இல்லாம இருக்கு, எங்களுக்கு ரெஜிஸ்டர் காப்பி வராது, ஆம்பளை பொம்பளை முடிச்சா மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தர்றீங்க, ஆம்பளை சட்டமாக்கும். ஒபாமா தண்டை மேல போய் அள்ளி வாரி போட்டு கூடாதுன்றதுக்கு தேர்தல் வச்சார். அதுக்கு எதுக்கு? ஆனான் ஹோமோசெக்ஸுக்கு யாரு வந்து இதுக்கு ஓகேயா தேர்தல் வாக்கு போடுங்க. More than 66% of the Americans
66 பிளஸ் மிஞ்சிருக்கிறீங்க. 34 வீதம், 66 வீதமான வாக்குகளில் ஹோமோசெக்ஸ் சட்டமாக்கப்பட்டது. அன்பிக்கினியவர்களே, படிச்சவங்க உலகத்தில் ஆகப்பெரிய இன்பத்தை அடையலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களோடு சிரித்து பேசினார்கள், அன்பாக நடந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அப்படி அற்புதமான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது வேணும்? வெஸ்ட் வேணுமா? உங்க புள்ள உடுத்துட்டு போதே வெஸ்ட் 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 அந்த மாதிரி இதான் வெஸ்ட். எது வெஸ்ட்? ராத்திரிக்கு வந்தா போன்ல பாஸ்வேர்டு இருக்கும். உம்மா வருவா, வந்து பாஸ்வேர்டு அடிச்சா கதவை திறப்பா, குடிச்சிட்டு வந்திருப்பா கிளப்புக்கு போய். நைட் லைஃப். அமெரிக்கால நைட் லைஃப்ல அடி செத்து போயிருவான். பாப்பா ஒரு கிளப்ல ஊத்தி குடிச்சிருப்பா, கும்மா இன்னொரு கிளப்ல, புள்ள தூக்கம். என்ன வாழ்க்கை அல்லாஹ்வுடைய இல்லையா? பொய்யா சொல்றேன். இது வேணுமா? இன்றைக்குள்ள சந்ததிகள் பறி போகிறார்கள், வெஸ்டை நோக்கி போகிறார்கள். பெருமானாரை தன்னுடைய கல்வியில் சுமக்க வேண்டியவர்கள் ஹாலிவுடையும் பாலிவுட்ல உள்ள கதாநாயகர்களை என் உசுரி என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் இளைஞர்கள், இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் இயங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை என்றா அது எவ்வளவு இன்பம், எவ்வளவு சந்தோஷம். பாட நடத்துற மாதிரி குடும்ப வாழ்க்கையை பேசல இன்னைக்கு இஜித்துமானால. இல்லைன்னா கிளாஸ் பெருமதியை பேசுவோம் நினைச்சேன். எப்படிப்பட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் எச்சித்து போனோமா, குடும்பம் நடத்தணுமா, புள்ள வளர்க்கணுமா, ஆட்சி செய்யணும். கோட்டை ஓட்டு விட்டாங்கண்டா அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. திடீரென்று எல்லாரும் கிளம்பிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையே இன்னைக்கு நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் இதுக்கு பிறகு நிறைய கூடும். ஏன் கூடும்டா, ஒரு கொள்கை எடுத்துட்டாங்க, சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமன். அது எப்படி சமன் ஆகுவாங்க? இன்றைக்கு கணவர் தெரியாது, வந்ததுன்னு தெரியாது, இவருக்கு இருக்கிறது தெரியாது. அவரும் பேஸ்புக்ல, இவங்களும் பேஸ்புக்ல. அவர் பாட்டுக்கு போவாரு. 11 மணி வரைக்கும் எங்கேயோ ஒரு போக்கு கடையில உட்கார்ந்துட்டு 4 ஆம்பளையோட பேசிட்டு ராத்திரிக்கு வந்து முஸ்லிம் குடும்பம், முஸ்லிம் குடும்பம். ஈஷாக்கு பிறகு வீட்டுல, வெளியில என்ன வேலை? ஈஷாக்கு பிறகு வீட்டுல மனைவிமார்கள் அதிலேயே உட்கார்ந்துட்டு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு பேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு அவ அசந்து தூங்குறா, இவர் வர்றாரு. இதான் திருக்குர்ஆன். என்ன ஹௌரத்துகளை எப்படி பேசுது குர்ஆன், பெரட்டி பாருங்க. புள்ள சலாம் சொல்லணும், புள்ள அனுமதி கேட்கணும். இஷாக்கு பிறகு ஆடைகள் கொஞ்சம் கலைந்திருக்கிற நேரம் வீட்டுல உள்ள புள்ள பெர்மிஷன் கேட்கணும். எங்க ஜப்பானுக்கு போயிட்டு சொல்றான், இஸ்லாம் மட்டும்தான் இல்ல, சூப்பர் நாடு. என்ன அகலாக்கு தெரியுமா? நிஜம். முதல்ல ஜப்பான் போனவங்க இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து படிச்சே கொடுக்க மாட்டான். ரோட்டு மாறுறது எப்படி, சிரிக்கிறது எப்படி, இப்படி இருக்கு, மஞ்சள் கோடு இருக்கும். வாகனம் வரும், வாகனம் வந்தா நிப்பாட்டியல. ஒரு ஸ்கூல் புள்ள இருந்துச்சுன்னா, பேக போட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கூல் புள்ள என்ன பண்ணணும்? மாறாது. இவர் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கையால் இப்படி பண்ணணும். அந்த அனுமதியை கொடுத்தாதான் அவ போவான், அந்த புள்ள போகும். போனா அடுத்த பக்கம் போயிட்டானா வாகனத்தை எடுத்துட்டு இவர் போக மாட்டாரு. அதை அப்படியே குனிஞ்சு தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ் பண்ணினாதான் வாகனம் போகணும். இதெல்லாம் நிஜமா நடக்குது, இப்பயும் சட்டமா நடக்குது. சிரிக்கணும் அப்படின்னு வாங்க. உள்ளுக்குள்ள பூந்து பாத்தீங்கடா, அதுவும் அவ்வளவுதான். என்னப்பா ஜப்பான்ல இவ்வளவு நாகரிகம், இவ்வளவு ஒழுக்கம், இவ்வளவு அகலாக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களே, கல்யாணம் நல்லா நடக்குதா? அங்க கல்யாணமே கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு சட்டம் இருக்குது. பொம்புல மாப்பிள்ளை எவ்வளவு தாள்னு தான் சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அவ்வளவு வந்து அவ கையில கொடுக்கணும். சம்பளம் டோட்டலா கொடுக்கணும். அவனை எண்ணி பார்த்து இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லறத்துக்குரிய நாள், மற்ற நாள் ரொம்ப கஷ்டம். அதுவும் அவர் எடுத்து சுற்றுலா கூட்டிட்டு போயிட்டு லாஸ்ட் மூமெண்ட் கெஞ்சி அவளோட வாழணுமா? அப்படி போனவர்களுக்கு தெரியும் அவ்வளவு விஷயங்கள். என்ன நாகரிகம் ஒரு சைடுல ஒத்த இப்படி போறான், இன்னொத்த இப்படி போறான். இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? இஸ்லாத்துக்குள் நுழைந்து பார்ப்போம். இஸ்லாம் ஒரு சட்டத்தை மாத்தவே இல்லை. அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா.
பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆண்கள். எப்படி? ஆம்பளை படிச்சுட்டான், பொம்பளை படிக்கல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொம்பளை படிச்சுட்டா, ஆம்பளை படிக்கல. இஸ்லாம் தலைமைத்துவத்தை சொல்லுது. இல்லறம்டா உடல் தானே, உடம்புல தலைவர் ஆம்பளை தான். போ, இல்லறத்துக்கு தான் தலைவர். குடும்ப தலைவரை இல்லறத்தில் இஸ்லாம் வைக்குது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. எத்தனையோ வீடுகளுக்கு போய் பாருங்க, இன்றைக்கு மாப்பிள்ளையில தலைவர், வைஃப், அல்லாஹ் மீதானே அந்த குடும்பம் பிரிஞ்சிரும். இது சைக்காலஜில பேசினா சுப்பை கொண்டு ஆம்பளைக்கு இருக்குது. உலகத்துல அவன் ரொம்ப விரும்புறத சுப்பைகோ பிடிச்சி டேமேஜ் பண்ணி விட்டான்னு வைங்க, அவன் அவ்வளவுத்தையும் வெறுத்துருவான். ஒரு ஆம்பளை உங்க மாவட்டத்துல பெரிய பணக்காரர், ஸ்ரீலங்கால உள்ள ஒரு பெரிய கொள்கை இல்ல, எங்க 2 சாரார் கூட்டிட்டு வராங்க. பாப்பாவும் வர்றாரு, இவரும் வர. 2 கோடி 4 கோடி இல்ல, 100 கோடி தாண்டின பணக்காரர். என்னப்பா பிரச்சனை கேட்டா, மகன் ஒரு ஏழை குடும்பத்தை விரும்புற. ஏழண்டா சாதாரணம், பாப்பா இது ஏழான்றாரு. என்ன சொத்தை கொடுக்க மாட்டாரா? இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எப்படி சேர்க்கிறது? நான் இஸ்லாத்தை சொல்லி அனுப்பிட்டு போயிட்டு வாங்க. இதுதான் இஸ்லாம், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணலாது. நான் என்ன சொல்ல வரேன்டா, பொருளாதாரத்தை சொல்லி பயன்காட்டு நேரமும் சில பிள்ளைகள் அசைய மாட்டாங்க. காதலிச்சுட்டான்னு வைங்க, ஏய் பெரிய பென்சை கொண்டாந்து வைக்கிறோம்பா, பென்சை இல்லப்பா, இந்த பெரிய டைமண்ட கொண்டாந்தாலும் எனக்கு அவதான் வேணும். கல்யாணம் முடிச்சு 6 மாசம் வண்டி ஓடும், அவனே வருவான். ஒரு 2 லட்சம் தானே பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்பாங்க. யாருக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் விட மாட்டேனானோ அப்புறம் விட்டுருவான். ஏன்டா சுப்பைக்கோ டேமேஜ் ஆச்சுன்னு வைங்க, ஆம்பளைக்கு வாழுவது கஷ்டமா போயிரும். அது எப்படி என்ன அந்த சைக்காலஜி பாடத்தை நடத்த இயலாது. அது இன்றைக்குள்ள பொம்பளை எல்லாம் பசங்க செய்யறாங்க. ஏன்னா மீடியா சொல்லி கொடுத்துட்டு, இன்றைக்குள்ள மீடியா அம்புட்டையும் சொல்லி கொடுத்தாச்சு. டிவோர்ஸ் பண்றதுதான் சைத்தாண்ட மெயின் வேலை. அவன் உட்கார்ந்துட்டு மெயினா கேட்பா, எத்தனை குடும்பத்தை பிரிச்ச, யார் யார பிரிச்ச, பிரிக்கணும், அதான் அவனோட வேலை. அதுக்கான எல்லா விஷயங்களும் உலகத்துல பிளானிங் நடக்கும். சைத்தான் உட்கார்ந்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு அம்புட்டு பிளானிங் நடத்துவான். குடும்பங்கள் பிரிஞ்சு நடு சந்தில உட்காரணும், பெண்கள் தன் ஆடையை கலட்டணும், நிர்வாணமாக போகணும். இதெல்லாம் அவன் பிளான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிளான் உலகத்துல ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு எதிராக இஸ்லாம் இத சொல்லுது. என்ன சொல்லுது? உலகத்துல ஒரு பெண்ணை ஆண் இவ்வளவு விரும்பி, அவ்வளவு விரும்புற ஒரு ஆண் அந்த பெண்ணை எப்படிப்பா வெறுப்பான்டா சுப்பைக்கோ. நான் அதை பத்தி பேசல. இப்ப உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. வீட்டுல கொண்டு போய் லீடர்ஷிப் ஆம்பளை கொடுத்துரும். பொம்புல ஒரு கம்பெனி பள்ளிவாசல்ல தலைவர் இருப்பாரு, அவர் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு, நேரம் சொல்லிக்கிற இந்த டைம்ல நீங்க பேசுங்க, இத்தனை மணிக்கு முடிங்க இருப்பாரு. இன்னொரு தலைவர் வந்து நீங்க பேச போல இன்னொரு ஆளும் பேசுவாரு, அவரும் பேசுவாரு. நானும் தான் தலைவர், எப்படி இந்த பள்ளி இயங்கும்? எப்படி இயங்கும்னு கேட்கிறேன். ஸ்கூல்ல 2 பிரின்சிபல் இருந்தா ஒரு டீச்சர் இந்த பேச்ச கேட்பாங்க, இன்னொரு டீச்சர் அங்க போவோம். ஒரு ஆள் தான் லீடர். 5 பேர் இருந்தா ஒரு தலைவர் இருக்கணும். இல்லன்னா யாரு கண்ட்ரோல் பண்றது? இங்கிட்டு யாரு பண்றது? இத மாதிரி உலகத்துல எங்க பிரச்சனை தெரியுமா? கம்பெனிக்கு சேமனா, அதுக்கு இதா. அமெரிக்கால போய் குடும்பத்துல போய் கேட்டா யாருப்பா லீடர்? அப்படிலாம் இல்ல. நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர். என்ன கெதர்? லிவிங் டுகெதரா? உட்காருவாங்களாம். அதுல போய் 2 பேரும் எடுத்து இவர் இத்தனை $1 கேட்டு வாராம். அப்படியா? பர்கர் வாங்குவாங்களா, ஆர்டர் பண்ணுவாங்களா? இந்த அம்மா அவ பர்ஸ்ல இருந்து பர்கருக்கு சொல்லி கொடுப்பா, அவர் அப்படி கொடுப்பாங்களா? எங்க 2 பேரும் கஷ்டமா இருக்கலையா இப்ப வாழ்றதுக்கு? சாரி, பிரிஞ்சிருவோம். இவர் வேற பொம்பளோட போவாரா, அவ வேற போவாவா? என்னடா கால் சிங்கம் காட்டுக்குள்ள போனா வளர்ந்து, காட்டுல இந்த நாய் இருக்கு பாருங்க, இந்த நாய் சிறுநீர் கழிக்கு, பாத்திருப்பீங்க. அது ஏண்டு இந்த பிருகத்துக்கு இருக்குது பாருங்க, போர்டர் போடுற டைம் நாய் வந்து ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சுச்சுன்னா நான் போய் படிச்சு பாக்குறேன், என்னப்பா ஏன் கழிக்குது? கழிக்க எதுக்குண்டா ஆம்பளை நாய் சொல்லும், இது ஏன் ஏரியா, இங்க உள்ள பொம்பளை நாயில எனக்கு உள்ள பூந்தானே விரட்டிடும். நாய் நாய் ஓடுறது பாத்துப்பீங்களா? சிங்கம் ஒரு வளாகம் போட்டிருக்கும், ஒரு ஆண் சிங்கத்துக்கு ஒரு 4 பெண் சிங்கம் இருக்கும். இந்த போர்டருக்குள்ள ஏதோ ஒரு சிங்கம் வந்தா சாகும் வரைக்கும் சண்டை பிடிக்கும். டிஸ்கவர்ல போய் பாருங்க, அதுதான் சிங்கம். அந்த உணர்வு மிருகங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரோஷம் அது இதெல்லாம் இருக்குது. அது மிருகத்துல. நான் என்ன கேட்கிறேன்டா, குடும்பம் நடத்தி புள்ள பெற்றெடுக்கணுமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க?
உங்க படிப்பு என்ன நடந்துச்சு? இப்படி நடந்தா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு யாரு வாப்பா? பக்கத்துல எவன் நிக்கிறான் அவன் வாப்பா. போய் சொல்லல, சட்டம் இதான், அதான் சட்டம். எவன் புள்ள கிடைக்க போல பக்கத்துல நிக்கிறான் அவன் வாப்பா. ஏனண்டா லீகலி வாப்பாவன் பயாலஜிக்கல் ஃபாதர்னு வேற வச்சிருக்கான். உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் வேற, லீகல் ஃபாதர் சட்டத்துல வாப்பா. சுப்ஹானல்லாஹ். படித்து சந்திரமன்றம் போப்பாக்குறார்கள், ஆனால் வாழ தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ஹதீஸ் தான் எனக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். என்றால் அன்றைக்கு ரொம்ப யோசிச்சது, இஸ்லாமிய குடும்பத்துல வேர்த்த தொடங்கிட்டீங்கடா உங்க மௌலையை வச்சு நீங்க படிச்சிருவீங்க. பள்ளியில உட்கார வச்சு மௌலை எங்களுக்கு படிச்சுட்டாங்க, எங்களுக்கு இதை படிச்சுட்டாங்க, எல்லா துவாவையும் சொல்லித்தாங்க. இப்படி ஒன்றை உண்டாக தான் நான் நினைச்சேன். ஏண்டா இந்த 1.5 மணித்தியாலத்துல பேச இயலாது, முழு இஸ்லாத்தையும் பேச இயலாது அன்பு சகோதரர்களே. அதனால் இன்றைக்கு உரை முடிக்கிற நேரம் புத்தளத்துல சில சகோதரர்கள் ஒரு யூடியூப் செய்யறாங்க. அது ஏதாவது பேர் தெரியுமா சொல்லுங்க, நீங்க மௌலைக்கு தெரியும் பேரை சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இஸ்லாத்துல ஃபுல்லா எங்கள் எல்லாரும் யாரு, டாக்டர் ஜாக்கிர் நாயக், முஜாஹித் மௌலவி, நியாஸ் மௌலவி, அப்துல் வதீத் ஜிப்ரி, எல்லாரும் பேசின எல்லாத்தையும் கட் பண்ணி அல்ல கட் பண்ணி இல்ல, அவங்க ஊர குடும்பவியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருடைய குடும்பவியல் ஒரு இடத்துல சிலபஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அங்கங்க போத்தவில்லை, எடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா படிச்சுட்டே போலாம். இன்றைக்கு இந்த பாடம், இன்றைக்கு அந்த பாடம், இன்றைக்கு இந்த பாடம் முடிச்சுட்டே போலாம். ஒரு பெரிய சிலபஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்க மௌலிகிட்ட கேளுங்க, முஃபாரிஸ் மௌலி சொல்லுவாங்க, கேளுங்க. அதை என்ன சேனல் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க போட்டு அந்த மாதிரி இளைஞர்கள் செய்யறாங்க. வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு இறை நம்பிக்கை ஃபர்ஸ்ட்க்கு படிங்க, கணவன் மனைவி கடமை இப்ப படிங்க. அப்படி அவங்க தொகுத்துட்டு அங்கிருந்து நெசிக்கினீங்கன்னா கிளிக் லிங்க்குக்கு போயிடும். அப்படி படிச்சுட்டு போனான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்டா இது இடையில சொல்றேன், பயான பட்டன் முடிச்சிட்டு போயிரும். பயான் முடிஞ்சா எங்கப்பா ஹதீஸ் எல்லாம் காணல நீங்க நினைச்சிட கூடாது. அதுல மத்த மௌலைமார்கள் செய்வாங்க. அந்த யூடியூப்ல போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப வர்ற ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி, ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா பொம்பளையும் உட்கார வைப்போமா? ஹைருன் நிசான்னு பேர் வச்சிருக்கிற பொம்பளை இருப்பாங்க, ஹைருன் நிசா, கம்ருன் நிசான்னு. அந்த ஹைருன் நிசா இல்ல, பெண்களில் சிறந்தவர் ஹைருன் நிசா யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னா ஒவ்வொரு பொம்பளையும் நானா இருக்கேன்னு நினைப்பாங்க. இன்றைக்கு நம்ம பொம்பளைக்கு அது வரலன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கலன்னு அர்த்தம். ஹைருன் நிசா யாரு? நல்ல லிப்ஸ்டிக்ஸ் பூசிட்டு வரவன், அந்த மாதிரி கண்ணழகி அவ யாரு? அழகு நல்ல மாப்பிள்ளை காட்டணும் நல்ல யாரு? ஹைருன் நிசா. உலகத்து பெண்களில் யாரு? இந்த மேடையில ஏறி அழகு ராணி போட்டிக்கு வர்றாங்களா அவங்களா? உலகத்துல மிக சிறந்த பெண் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஒரு பொம்பளை நல்ல பொம்பளைண்டா தஹஜ்ஜத்துக்கு எழும்புவா போல, நேரத்துக்கு தொழுவா போல. ஆமா, அதெல்லாம் நல்லதா, அதெல்லாம் நல்ல. இப்ப குடும்பத்துல யாரு நல்ல பொம்பளை ரசூலுல்லாஹ் பேச போறாங்க. ஒரு பொம்பளை எல்லாம் தொழணும், 5 வக்து தொழணும், அது வேற ஹதீஸ்ல வருது. அவ தொழணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா? இஸா நலர்த இலைஹா ஷர்ரத்துக்கு. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நீங்க நல்ல பொம்பளை யாரு தெரியுமா? நீங்க போய் அவ பார்த்தா உங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்படி என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்பல குச்சி காட்டுறதா, சிரிப்பு காட்டுறதா? இஸா நலர்த இலைஹா ஷர்ரத்துக்கு. காதலிக்கணும். கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி இப்படி உடுத்து, அப்படி உடுத்து, இப்படி உடுத்து, அந்த பொடி எனக்கு பிசினஸ் தெரியா, ஒண்ணு இல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை தான். அவடே யோசனை, ஏண்டா அப்படி ஒரு கண்ணடிப்பா, இப்படி காட்டுவா, இப்படி வாங்கண்டவா. வீட்டுல உள்ள மனைவி எப்படி இருக்கணுமா? கணவன் வர்ற நேரம் அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், அவரை போட்டு அவரை கூச்சம் காட்டுறது இல்ல. அவர் வர்ற நேரம் இஸா நவர்த இலைஹா. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க பொண்ணு நல்ல பொம்பளையா எப்படிப்பா தெரியுமா? நீங்க அவ பாத்தீங்கடா மகிழ்ச்சி பொங்கும் உங்களுக்கு. ஷர்ரத்துக்கு உங்க வைஃப் சந்தோஷம் வருவதா? நீங்க அவ கொடுத்தீங்களா? வீட்டுக்கு போனா 4 நாள் பழைய கவுன். இவர் சாரத்தை பாத்தீங்கன்னா எசிட் மனம் மாதிரி. அவ உயிர் வாழ்றதுன்னு பெருசு, இவர் உயிர் வாழ்றதும் பெருசு. அதுல அவ்வளவு பாக்டீரியா வைரஸ் இருக்கு. 2 பேருமே இது. இரவுக்கு பெண்கள்
புகை பிடிப்பாங்க, ரசுக்கு பிடிப்பாங்க. அந்த காலத்துல பிடிச்சா இப்படி மணக்கும். அரபிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வாசனை. இந்த நாட்டுக்கு எப்படி அரபி வந்தான்? வாசனை திரவியம். அவனை பீட் பண்ணல உலகத்துல. வாசம் என்றால் அப்படி வாசம். எல்லா அரபியும் இல்ல, ஈஜிப்ட்ல உள்ள வரைக்கும் பாருங்க. அவன் அரபியில ஈஜிப்ட். அவன் வந்து ஒரு நாத்தத்துல ஒண்ணா நம்ம பல்லு வளர்க்க மாட்டான். ஏன்டா பல்லு வளர்க்கலண்டா? பல்லு தேஞ்சு போயிருமா? அட்டா கட்டு கட்டியா இருக்கும். அப்படி தீமை இருக்கிறாங்க. இவன் வாசம். இந்த பெண்கள் அப்படி பிடிச்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷாக்கு வருவாங்க சில பெண்கள். ஏமா இஷாத்து வந்து போட்டு பிடிக்கலாம் தானே பள்ளிக்கு வர பொம்பளைல? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. புகை பிடிச்ச பொம்பளை இஷாக்கு வராதீங்க. சூப்பர் சூப்பர் புகை பிடிச்சிருக்கீங்களா? நல்லா உங்க கணவர் மாறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, இஷாக்கு வராதீங்கம்மா. திரும்பி திரும்பி பாத்துருவாங்க. அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வர வேணாம்டா. என்ன அர்த்தம்? இஷாவுல் ஆகிரா, இஷாவுக்கு வராதீங்க. இஷாக்கு வராதீங்கடா புகை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க. பெருமானார் அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் தலைவர் பயான் முடிஞ்சு போல, பானகமோ மக்களே, ஆண்கள் எல்லாம் வீட்டுக்கு வர போறாங்க, பெண்கள் நீங்க ரெடியா இருங்க. ஆண்கள் வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னா இது வெக்க கேடுன்னு நினைப்பீங்க. அதான் நான் சொன்னேன், சிலது பேசினா ஒரு மாதிரி நினைப்பீங்க. ஜிஹாது களம் முடிந்து வருகிறார்கள், பெருமாள் அனுப்பி வைக்கிறாங்க, போங்க நாங்க வர்றத சொல்லுங்க, பெண்கள் ரெடி ஆகட்டும். சுபஹானல்லாஹ். வீட்டுக்கு போற நேரம் மனைவி ரெடி ஆகணும். இது மார்க்கம். ஒரு மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும், எப்படி குழஞ்சு பேசணும், எப்படி கண்ணால மயக்கணும், மாப்பிள்ளை பக்கத்துல எப்படி நிக்கணும். வலா தக்லவுன பில் கௌலி, யாரோட குழஞ்சு பேசக்கூடாது, வேற ஆம்பளையோட. எல்லாம் தலைக்கு கீழே, கூட்டில் அவிஞ்ச கவுனு, வெளியில போற நேரம் என்ன லுக், என்ன பசந்து உள்ளவனுக்கெல்லாம் இவ திருமணம் முடிச்சா நல்ல மண்டு தோன்ற அளவுக்கு போறீங்க. இதுதான் பிரச்சனை. விபச்சாரம் பல்கி பெறுகிறது, தலை கீழாக மாத்துகிறீர்கள். இப்லீசுடைய திட்டம். அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களை பைத்தியமாக்கணும். இதான் திட்டம். எங்க பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம் நாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேச இயலாது, ஆனா சொல்லணும். ஆனால் பேச எனக்கு என்ன ஒரு முறை இருக்கிறது, ஆனால் அவ்வளவு கோபமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். இந்த கோவிட் அவுட் பிரேக்குக்கு பிறகு கொழும்பு புள்ளையில பார்க்கவே இல்லாம இருக்கு. ஹிஜாபோட தெரிஞ்சிட்டு இந்த ஜாராண்ட பிரச்சனைக்கு பிறகு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பு கொஞ்சம் வேணாம்பா, அது வேணாம்பா, இது வேணாம்னு போச்சா. நீங்க தப்பு பண்ணாட்டி ஏன் பயப்படுறீங்க? நாங்க தப்பு செய்யாட்டி எதுக்கு பயப்படணும்? ஹிஜாப கலட்டுறதுக்கு யாரு சொன்னா? நீங்க போடுற அபாயா ஹிஜாப்னா மறைக்கிறது, திரை. பாபாயா போடணும். இன்றைக்கு உள்ள பொம்பளை புள்ளில் ரசூலுல்லாஹ்வோட உம்மத் காத்தமுல் அன்பியா அழுது பேசினாரே. என்ன சொன்னார்? தன்னுடைய வசியத்தை ஹஜ்ஜத்தில் வதால சொன்னார், இறுதி உரை. இப்படி ஒரு மக்களை ரசூலுல்லாஹ் காணவே இல்லை. பெருமானார் ஹரத்துக்கு வர்றேன்னு கேள்விப்பட்டு எல்லா கிராமங்களும் மக்கள் வருகிற நேரம் அரஃபாவில் பெருமானார் பேசுறார். ஆணவத்தோட பேசவில்லை, அதிகாரத்தோடு பேசவில்லை. மக்கா வெற்றி அடைந்த ரசூலுல்லாஹ் பேசினார்கள். என்னுடைய வசியத்தை அறிவிக்கிறேன், பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் உங்க பொம்பளைகளை பத்தி எவ்வளவு பேசினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உள்ள முஸ்லிம் பெண்கள் இறுக்கமா எதை ரசூலுல்லாஹ் ஹராம் என்றாங்களோ பிஸ்கட் எடுத்து பரட்டி பரட்டி பாக்குறது. ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்தாரா இல்லையா? யோகட்டை சாப்பிட்டு பாதி வைக்கிறது. ஜெலட்டின் ஜெலட்டின் அட உடுத்த உடுப்பு ஹராம். ஒரு ஆம்பளை ஹராத்துக்கு இருக்கிறீங்க. ஆண்களே, எங்க கண்ணுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, பார்வையை தாழ்த்துங்க. பெண்களே ஒழுக்கமா ஓடுங்க. முழுக்க முழுக்க மறைச்சிட்டு போய் வீட்டுக்குள் தன்னுடைய கணவரோட அந்த பெண் தன்னுடைய அழகை காட்டுவான். சைக்காலஜி. என்ன சைக்காலஜின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? ஒரு எழுத்தாளர் எழுதுற ஒரு புக்க, Why Men's Lie Women's Cry, இவ்வளவு பெரிய புக் அது. ஏன் ஆம்பளை பொய் சொல்றா, பொம்பளை அழுகுறாண்டு. ஆம்பளோட ஆயுதம் என்னன்னா பொய் சொல்றது, இல்லைன்னா குடும்பம் நடத்த இயலாது. அது ரசூலுல்லாஹ் அனுமதி தந்துட்டாங்க. போய் வைஃபுக்கு சில டூப்பு 2-3 விடலாம். மார்க்கத்தில் அனுமதி. பொய் சொல்றதே பெரிய பாவம். ஆனா மனைவி விஷயத்துல மட்டும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லலாம். அதுக்கு சில ஹதீஸ் இருக்குது, அதுக்கான முழுக்க பொய் சொல்லிடக்கூடாது. ஆனா ஆம்பளைய பொறுத்தளவுல பொம்பளை அழுவான், ஆம்பளை பொய் சொல்லுவான். ஏன் அப்படின்னு போட்டு ஒரு புக் எழுதிருக்கான். என்ன நடக்குதுன்னா,
பொம்பளையோட இயல்பு குணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு இன்றைக்கு சாப்பாடு, அதுவும் இந்தியாவில இருந்து ஒரு ஆள் வந்து சும்மா அந்த மாதிரி மணக்க மணக்க பாபிக்யூ போட்டு பிரியாணிய போட்டுன்னு வைங்க, இத மாதிரி 10 பள்ளி கட்டணும். இன்றைக்கு உள்ள இஜ்திமாக்கு கிரவுட் மோதும். இந்தியன் செஃப் தான் சொல்லணும், பயான் தலைப்புலாம் சொல்ல தேவையில்ல. இன்னார் வாராரா இப்படி பிரியாணியா, ஊருக்கே மணக்குமான்னா போச்சு. ஆம்பளைக்கு பொம்பளைய கூட்டி பாருங்க பாப்போம், அவ வரமாட்டான். அவ அதுக்கு பெருசா வருவா, சாப்பிட்டு ஃப்ரீயா கிடைச்சா வருவா. ஆனா பொம்பளைக்கு எது கொடுக்கணும் தெரியுமா? வாரவங்களுக்கு எல்லாம் இந்த ஊர்ல பெரிய கடையில உடுப்பு வாங்கலாமா 5000க்கு காட் கொடுக்குறாங்களாம் பள்ளியிலண்டா, வருவா பொம்பளை. ஆம்பளைக்கு சொன்ன ட்ரௌசர் கொடுக்குறாங்க பள்ளியில, எனக்கு நிறைய ட்ரௌசர் இருக்குது, பரவாயில்ல போனா டைம் இருந்தா பாப்போம், சாப்பாடுக்கு நாங்க குந்திருவோம். அவங்க உடுப்புக்கு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வைங்க, பணக்காரன் இருந்தாலும் கோழியை வச்சு சாப்பிடுறான். கோழி இப்ப பிரிச்சு தானே வைக்கிறாங்க, முதல்ல உடைச்சு சாப்பிடுறது. கோழியை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கோழியை துண்டு எடுத்து சாப்பிட்டா அவர் கோழி இன்னொருத்த எடுத்துட்டான்னு வைங்க, பணக்கார மூஞ்சியே கோழியா போயிடும். இவ்வளவு நேரமா உடுத்துட்டு வந்தது இதை சாப்பிட, ஏன் கோழி எடுத்துட்டியா வருமா? பொம்பளை சமாளம் எல்லாம் போய் பாருங்க பாப்போம், நிறைய மீயும் இன்னும் மீய வைக்கலாம். ஏதாவது சாப்பாடு தட்டுப்பாடுன்னா ஒரு ஐடியா சொல்லி தரேன். கல்யாண வீட்டுல ரொம்ப சிம்பிளா மீய வைக்கலாம். பொம்பளை தரப்புல சிம்பிளா மீய வைங்க. ஒரு பொம்பளை அனுப்பிட்டீங்கன்னா சரி, வந்திக்கிற பொம்பளை எல்லாம் பார்த்து உங்களை மாதிரி பசங்க யாருமே இல்லம்மா, நீங்க தான் சூப்பர் பசங்க பொம்பளை சொல்லிட்டான்னு வைங்க, ஒரு கிழமைக்கு சாப்பிட மாட்டேன். ஏன்னா கல்பு முழுக்க நான் பசுந்தான், சாப்பாடே தேவையில்ல. பொம்பளை கல்யாணம் விட்டு கொடுக்கறதுக்கு ஆம்பளை பதறுவான், சாப்பாடு வச்சிருவான், 2வது வச்சா பிளேட் கழுவாத பிளேட் தான் வரும். இப்பவே என்ன செஞ்சிடணும், நேரத்தோட போகணும். பொம்பளை லேட்டா தான் போவான். எதுக்குன்னா உடுத்து இது இங்க கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கணும், இங்க கொஞ்சம் மட்டும் அங்க அழிக்கணும். ஏண்டா அவ அழக விரும்புறான். இந்த பொம்பளைய புடிச்சு முழுக்க அடைச்சு வச்சா அவ சைக்காலஜிக்கலி பாதிக்கப்படுவா. அவக்கு அழகு அவ அழக ரசிக்கணும், நீ அழகா இருக்கிறன்னு சொல்லணும். சுபஹானல்லாஹ். முஸ்லிம் பொம்பளை மனநோயாளி ஆயிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய இயல்பு குணம் பொதுவா ஆம்பளை தான் பசந்து, பொம்பளை அசிங்கம். அதான் உண்மை. உலகத்துல எது பசந்தா? ஆம்பளை மிருகம் தான் பசந்து. கோழியும் சேவலை வச்சீங்கன்னா சேவல் கூவினா போதும், இந்த கெஜெட் எல்லாம் காட்டிட்டு குக்குரு கூக்கண்டு 100 கோழி வந்தாலும் கக்கா கக்கான்னு தான் நினைச்சு, அது வராது. சிங்கத்துல போய் காட்டிங்கன்னா அப்படி தாடியோட சிங்கம் இருக்கும், கரிச்சிக்கும். ஆப்பிரிக்கன் சிங்கம் ஜூல போய் காட்டினா மகன் கேட்பாரு, ஏன் பாப்பா தாடி எடுத்து போட்டாங்களோ? பொம்பளைமா வராதுமா, இந்த செக்ஷன்லாம் வராது. அதுதான். அதனால பொம்பளையோட இயல்பு என்ன தெரியுமா? அவ இப்படி ஒன்று போடுவா, இங்கால ஒன்று போடுவா, இப்படி ஒன்று போடுவா. ஆம்பளைக்கு என்ன சவடி கம்மெல்லாம் போட்டு போய் முன்னாடி நிக்கணுமா? பசந்தா இருக்குதா? தலையில போட்ட பொம்பளை கல்யாண முட்டில இப்படி போட்ட, என்னப்பா தலையில களத்துல இப்படி யூ ஷேப் வேணுமா, வி ஷேப் வேணுமா, இந்த வேணுமா? கல்யாண வீட்டுல யூவும் இல்ல வியும் இல்ல. இப்ப எப்படின்னு தெரியும், நான் சின்னத்துல சொல்றேன். இப்படி போட்டுட்டு இங்க முந்தானி ரசூலுல்லாஹ் கை சந்துகா போட சொன்னாங்க. சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி பரவாயில்ல, கையை கொஞ்சம் பாருங்க. அதான் அர்த்தம். முந்தானிய போட்டு இது வரைக்கும் மரத்தோண்டிய போட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்ணுடைய இயல்பு குணம் என்ன? அழகா இருக்கு. இதை இஸ்லாம் தடுத்துச்சான்னு கேட்டா இல்ல. ஒரு கணவனுக்கு ஒரு பெண் என்ன செய்யணும்? சந்தோஷத்தை ஊட்டுற மாதிரி. இன்றைக்கு இப்படி, நாளைக்கு இப்படி. வெறும் 13 வயசு நான் இதை சொல்லுகிறேன். ஆயிஷா நாய்க் யாரு? அஸ்மா ரலியல்லாஹு போய் மாலையை கேட்டுட்டு யமன் நாட்டு முத்து அந்த மாலை எடுத்துட்டு போறாங்க ரசூலுல்லாஹ்க்கு பனு முஸ்தலக் போருக்கு. 13 வயசு அண்ணனவா, பெருமானாருக்கு 58 வயசு. மனைவி தன் கணவரை பத்தி எப்படி நினைத்திருக்கிறார்? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்பமான குடும்பம். ஆயிஷா என்னுடைய ஜன்னாவுடைய மனைவி என்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்குள்ள இடம் என்ன தெரியுமா? ஜன்னாவுடைய மனைவி. பெருமானார் கடும் சக்கராத்து மாதிரி வேதனை, மனைவிமார்கள் எல்லோரும் சூழ்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் நீதியை தவறாம கேட்கிறாங்க. மனைவிமார்களை பார்த்து, நாளைக்கு நான் யாரு வீட்டுல ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு இவங்க வீட்டுலண்டா நாளைக்கு அவங்க வீடு மாற இயலாது. நான் எல்லா நாளும் இங்கதான் போகணும் சொல்ல இயலாது. நீதியா போகணும். பிளைட்ல அப்படியே உட்கார்ந்து அட்ஜஸ்டபிள் சீட்ல தூங்கிட்டு வந்தவர்கள் அல்ல, இரவும் பகலும் பிரயாணம் செய்தவர்கள். சுமார் 9 நாள்
வீடுகளில் அத்தனை பேரையும் விட்டு விட்டு வந்தவர்கள். அன்றைக்கு சாப்பிட்டால் அன்றைக்கு சம்பாதித்தால் அன்றைக்கு சாப்பாடு. அப்படிப்பட்டவர்கள் வீட்டில செக்க கொடுத்துட்டோ பேங்க் கார்டை கொடுத்துட்டோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க அல்ல. பெண்களும் அந்த சபையில் இருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த ஆண்டு அல்ல, அல்லாஹ் தடுத்து விட்டான், போவோம் என்று சொன்ன உடனே அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு போவோம்னு சொல்ற நேரம் அந்த மக்கள் எல்லோரும் அப்படியே நின்றுட்டாங்க. லேசான வேலையா? இன்னைக்குள்ள இமிகிரேஷனுக்கு போய் ஜித்தால இதுக்கு மேல உங்களுக்கு உம்ரா இல்லைன்னா எப்படி இருக்கும்? கொண்டு போனவர் முடிஞ்சு போச்சு, வீசா எல்லாம் பட்டிருக்குது, நேர்மையா நியாயமா இங்க வந்தோம், என்னவா பண்ணீங்கன்னு கேட்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராத்த கலைங்க? யாருமே கலையல்ல. ஆச்சரியமான ஒரு சம்பவம். அணுவணுவா ரசூலுல்லாவை பின்பற்றிய தோழர்கள் பெருமானார் சொல்லுகிற நேரம், இல்லை உம்ராவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது என்ற நம்பிக்கை இருப்பது போன்று நடந்து கொண்டார்கள். அந்த நேரம் தம் மனைவி கூடாரத்தில் இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்ய உம்மு ஸலமா என்ன செய்ய ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க முதல்ல ஏறாத்தன்னைக்கு நீங்க தலையை மலிச்சிருங்க, மக்கள் செய்வார்கள். பெருமானார் அதை செய்துவிட்டு வந்தார், எல்லோரும் அதை அப்படியே செய்தார்கள். நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இவ்வளவு தூரம் கடந்து போய் ஒரு தோழர் பெருமானாருக்கு எதிராக பேசவில்லை, ஒருவர் கிளர்ச்சி செய்யவில்லை, நாங்கள் வேற ஒரு கூட்டமாக பிரிய போகிறோம் என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு அதபு உள்ள சமூகம் அல்ல அப்படி நல்லடியார்களே. விசேடமாக நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? அதிகமா என் மனைவி சொல்லுவாங்க, பயானுக்கு போனா சில பேர் வந்து தட்டுவார்களாம், ஏதாவது ஒன்று, அதாவது நிதானமா கேட்டுக்கொண்டிருப்பேன், தட்டி சலாம் சொல்லிவிட்டு ஏதோ சுகம் விசாரிப்பார்களாம், என்னன்னு கேட்பார்களாம். என்னிடம் வந்து கேட்பார்கள், பயானை கேட்க போனேன், ஆனால் அவர்கள் முகத்தையும் திருப்ப முடியாது, இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களை அதனால் சொல்கிறேன், இந்த ஏற்பாட்டில் நாங்கள் இங்கே வந்தது மக்களுடைய பலத்தை காட்டுவதற்கல்ல, அல்லாஹ் அழித்து விடுவான், எங்களுக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கல்ல, ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு அவருடைய மார்க்கத்தை படிக்க வந்த அதபுள்ள ஒரு மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். அதனால் மேலே உள்ளவர்கள் கவனமாக, நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க, அமைதியை பேணுங்கள், பெண்களை அமைதியை பேணுங்கள், ஆண்களை வெளியில் இருந்தால் நீங்கள் உள்ளே வந்து அமர்ந்து விடுங்கள். ஏனென்றால் இந்த அதபு மிக முக்கியம். ஒரு சமூகம் ஒரு கட்டி எழுப்பப்படுகிற நேரம் அந்த சமூகத்துக்கு அதபு முக்கியம். சொன்னார்கள் எனக்கு முன்னாடி மூத்த ஆலிம், இந்த சமூகத்திலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சின்ன தாய்களாக பயணிக்கிறோம், அவர்கள் பட்ட வேதனைகள் பெரிய அளவில், அவர்கள் பட்டி இந்த களங்களை உருவாக்கினார்கள், அந்த வரலாறுகளை சொல்லி காட்டினார்கள். அன்பிக்கினியவர்களே, இந்த கொள்கை அன்றைக்கு 5 பேருக்கு 6 பேருக்கு பேசப்பட்டது, அடி வாங்கினார்கள், ஏற்றப்பட்டார்கள், அதிகமாக துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் நாம் ஒன்றை பேசினோம், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை உம்மத்துகளை உட்கார வச்சு எல்லா உம்மத்திலையும் நீங்க தான் சிறந்தவங்க. சுப்ஹானல்லாஹ். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்தில் வெளியாக்கப்பட்ட எல்லா உம்மத்திலையும் காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உம்மத்தாக சொன்னான். எல்லாரையும் உட்கார வச்சு 1வது 2வது போட்ட நாங்களாம் உண்டா சிறந்தவங்களாம்? ஏன் ரப்புல் ஆலமீனிடம் கேட்கிறோம், ஏன் அல்லாஹ்வே நாங்கள் சிறந்தவர்கள்? என்ன பண்ணினோம்? ஜகாத் கொடுத்தோமா? ஹஜ் செஞ்ச நாளையா? தொழுத நாளே? அதெல்லாம் உண்மை. எதுக்கு சிறந்தவர்கள் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் சொல்றான், தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மைகளை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமைகளை தடுக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொன்னார்கள், அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள், நன்மை மட்டும் ஏவப்பட்ட ஒரு காலம் இருந்தது, தீமை தடுக்கப்படவில்லை, பிரச்சனை வரும் என்றார்கள், மானபங்கப்படுத்தப்படும் என்றார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் சொன்னால் பெரிய பிரச்சனை வரும். ஊர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சத்தியம் இருக்கிற நேரம் அதை சொன்னால் மிக பெரும் கொந்தளிப்பு வந்துவிடும் என்று பயந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஆலிம்களை தேர்ந்தெடுத்தார்.
அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். சகோதரர்களே, இந்த களத்திலே இன்றைக்கு நாம் இப்பொழுது சேர்ந்திருக்கிறோம் என்றால், பள்ளிவாசல் போதாது என்று சொல்கிற அளவுக்கு நாம் சேர்ந்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடந்து வந்த பாதை 5 பேர்களுக்கு பயான் நிகழ்த்தப்பட்டது, 10 பேர்களுக்கு பயான் நிகழ்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து வந்தோம். ஏளனமாக பேசினார்கள். மைக், அதாவது லவுட் ஸ்பீக்கர்களை வெட்டி போட்டார்கள், அவர்கள் அடித்தார்கள், லேப்டாப்களை உடைத்து போட்டார்கள். தாரு ஷபாப் எனக்கு சென்ட்ரல் ரோடில் பத்த வைத்து போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமான இன்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எதை செய்தாலும் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அந்த கூட்டம் சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்திலே நம்மளால் உட்கார முடியவில்லை என்று சொன்னால், எங்களால் அதவை பேண முடியவில்லை என்றால், அந்த கூட்டம் சகோதரர்களே, நாம் எதுக்கும் அஞ்சவில்லை. எங்களை ஊர் நீக்கம் பண்ணினார்கள், திருமணங்களுக்கு அழைக்க மாட்டோம் என்றார்கள், காதியானிகள் என்று எங்களை அழைத்தார்கள். இப்படி எல்லாம் செய்கிற நேரம் ஹிஜாபை அணிந்து போகிற பெண்களை பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசியதை வல்லாஹி சொல்லுகிறேன், என் காதால் அந்த கசட்டுகளை நான் சிறு வயதில் கேட்டிருக்கிறேன். இப்படி நான் நின்று இந்த மைக்குக்கு முன்னாடி பேசுகிறேன் என்றால் எனக்குள் அப்பொழுது போடப்பட்ட உணர்வு, எங்கள் தாய்மார்களுக்கு அவர்கள் பேசுகிற நேரம், ஹிஜாபோடு போகிற நேரம், கருப்பாடு உடுத்து போகிற நேரம் எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு வித்தியாசமாக பேசினார்கள். அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை தாண்டி இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் பல்கி பெருகிருக்கிற நேரம், அந்த அதபு தவறக்கூடாது சகோதரர்களே, அந்த நேர்மை தவறக்கூடாது, அந்த நியாயம் தவறக்கூடாது. நாம் எதற்காக ஒன்று சேர்ந்தோமோ அது என்றைக்கும் எங்களை விட்டு போகக்கூடாது. நாம் ஷஃபில் அதபை படித்தவர்கள், எல்லா இடங்களிலும் இந்த அதபு பேணப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்துவிட்டு, அன்பு சகோதரர்களே, அதாவது ஏனென்றால் பல தடவை அவர்கள் எனக்கு சொன்னார்கள், வெளியே நிற்கிறார்கள், வர சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். எத்தனையோ வாட்டி சொல்லிவிட்டோம், வெளியே நிற்கிறார்கள் என்றார்கள். அதற்குத்தான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். பள்ளி வாசலுக்குள்ள நன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது அரசியல் மீட்டிங் அல்ல, வெளியிலிருந்து கேட்கலாம் என்பதல்ல. இந்த மஜ்லிஸ் பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸ். ஜன்னாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே போய் ரப்பே உனக்காக நின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பதிவை செய்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எனக்கு தரப்பட்ட தலைப்பு, அதாவது இஸ்லாமிய குடும்ப வாழ்வு. இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். முஸ்லீம்கள் உட்கார்ந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் முஸ்லிம் குடும்பம், காஃபிர்கள் நாங்கெல்லாம். அப்ப இஸ்லாம் தான் எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அப்பயே இஸ்லாமிய குடும்ப வாழ்வை திரும்ப பேச சொன்னார்கள் என்றால், இன்றைக்கு பல அதிகமான முஸ்லிம்கள் குடும்பத்திலே இஸ்லாத்தை காணும். பள்ளியிலே அவர் முஸ்லிம், பள்ளியிலே அவர் தொழுகிறார், அப்பொழுது இஸ்லாம் இருக்கிறது. வியாபார ஸ்தலத்துக்கு போனால் இஸ்லாத்தை பேசக்கூடாது, இஸ்லாம் காணாமல் போகிறது. குடும்பத்துக்குள் போனால் இஸ்லாத்தை காணவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பு முஸ்லிம்களுக்குள் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான காலம். இதற்கு முன்னாடி ஷிர்க்குக்கான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இப்பொழுது நாம் எதற்கான போராட்டம் நடத்துகிறோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் ஷிர்க்குக்குரிய போராட்டம் வெற்றி கண்டிருக்கிறது. பிதஅத்துக்கான போராட்டங்கள் வெற்றி கண்டிருக்கிற நேரத்திலே இப்பொழுது எந்த போராட்டம் என்றால், வெஸ்டர்ன் வேர்ல்ட் நம்முடைய மக்களை கவ்வுறார்கள். நம்முடைய பிள்ளைகள் தௌஹீத்வாதிகள் என்று சொன்னவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு படத்திலும் கூத்திலும் இருக்கிறார்கள். பள்ளிவாசலை மறக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருவதை அவர்கள், அதாவது பள்ளியிலே தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதற்கு அக்கறை காட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது உள்ள போராட்டம் எதற்கென்று சொன்னால், நம்முடைய குடும்பத்துக்குள் இஸ்லாத்தை கொண்டு போய், இஸ்லாமிய குடும்பம் என்றால் அது எப்படி, ஒரு முஸ்லிம் தன் கணவன் என்ற அந்த இடத்தை எப்படி நிர்வாகிப்பான், தன்னுடைய குடும்பத்தை, மனைவி எப்படி ஒரு முஸ்லிமாக இருந்து தன் கணவனோடு எப்படி வாழுவார், இதை ஒவ்வொருவரும் படித்து எங்களுடைய வீடுகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு தலைப்பு தரமாட்டாங்க. இப்படி இருக்கிற நேரம் மறுமை சம்பந்தமாக பேச சொல்லுவார்கள், அல்லது மரணம் சம்பந்தமாக பேச சொல்லுவார்கள். ஏன் இதை பேச சொல்கிறார்கள்னா, எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ், திருமணம் முடிச்சாலே பயமா இருக்குது, டிவோர்ஸ் ஆயிருமோ, 2 பேரை இது பண்ணிடுவாங்களோ, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது. பெண்களுக்கு மாப்பிள்ளை தேட கஷ்டமாக இருக்குது. நாக்குல வைக்கிறானா, மூக்குல வைக்கிறானா, என்னென்னமோ பண்றாங்களா. யாருக்கு பாயம், புள்ளி இவ்வளவு காலமா வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி யார் கையில கொடுக்கிறது?
தகப்பன்மார்கள் அதாவது சிந்திக்கும் ஒரு காலம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய குடும்பத்துக்குள்ள இஸ்லாம் இருக்குதா? நிஜமாக இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் மிக சுருக்கமாக பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் அல்லாத குடும்பங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பதை பார்க்கணும். எல்லாரும் திருமணம் முடிக்கிறாங்க, இல்லறத்துல ஈடுபடுறாங்க, வாழ்றாங்க. இதானப்பா முஸ்லீம் செய்யலாம். திருமணம் நடக்குது, அவங்களும் ரெஜிஸ்டர் பண்றாங்க, நாங்களும் ரெஜிஸ்டர் பண்றோம், 2 பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, நாங்களும் முடிக்கிறோம். இதுல என்னப்பா வித்தியாசம் இருக்குது? இங்கதான் வித்தியாசமே ஆரம்பிக்குது. உலகத்துல இந்த வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த இன்பத்துல ஆக பெரிய இன்பம் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகம் வந்து வசதி வாய்ப்பு மத்தா, வசதி வாய்ப்பு டெம்பரரி. இந்த ஃபேன் இருந்தா காத்து போடும், கொஞ்சம் வேர்வைக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்திருக்கிறீங்க, மைக்ல பேசினா கொஞ்சம் சுகமா இருக்கும், எல்லாருக்கும் கேட்கும். இத மாதிரி இந்த துனியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்தது. ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது, சில இடங்கள்ல ஸ்விமிங் பூல் இருக்கும், பேலஸ் மாதிரி கட்டுவாங்க, வாகனங்கள் இருக்கும். இதுல எது யார சொல்லலாம் நம்பர் 1? உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் மைக்க பிடிச்சு கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்றை சொல்லுவாரு, இந்தியா பிரதமர் ஒன்றை சொல்லுவாரு. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்டு பார்த்தா பெருமானார் சொல்லி இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஹதீஸ்ல வருகிறது, அத்துன்யா மத்தா, இந்த துனியா என்பது எல்லாம் ஒரு டெம்பரரி வசதி வாய்ப்பு. இந்த துனியா முழுக்க என்ன இருக்கிறான்? மத்தா, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வசதி வாய்ப்பு. வீட்டுல ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பீங்க, சோஃபா வாங்கி போட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு சந்தோஷத்தை தரும் வசதி. அதுல உட்காரத்தோட கொஞ்சம் நல்லா உட்காரலாம். என்னப்பா சின்னதா ஒன்று இருக்குதா, ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரோட சேர்ந்து போடுவோமா, ஒரு வசதி வாய்ப்பு. பெருமாள் துனியா மத்தா, துனியாவுல ஒரு டெம்பரரி இன்பத்தை தரக்கூடிய வாய்ப்புகள். இதுல இது எல்லாத்தையும் வச்சாச்சு, ஏசிய வச்சாச்சு, லிப்ட வச்சாச்சு, புரூஜ் கலீஃபாவை கொண்டாந்து வச்சாச்சு, துபாயில உள்ள 160 மாடி அந்த பெரிய பில்டிங்கை கொண்டாந்து வச்சாச்சு, கடலுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாச்சு. துபாயில என்னென்னலாம் போட்டு காட்டுறானோ அவ்வளவு ஸ்விமிங் பூலை வச்சு, கடலுக்குள்ள உள்ள ரெஸ்டாரண்டை வச்சு, டென்னிஸ் கோர்ட்டையும் வச்சு, எல்லாத்தையும் வச்சா இதுல எது யார சொல்ல நம்பர் 1? எது ஃபர்ஸ்ட் வரும்? எது ஏர் கண்டிஷனா? எது யார சொல்ல அந்த மாதிரி பில்டிங்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண். இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு அரண்மனை இருக்கலாம், 10 கார் இருக்கலாம், வேர்ல்டுல பெஸ்ட் வேஷன் அவர் வீட்டு வாசல்ல நிக்கலாம். ஸாலிஹான ஒரு பெண் இல்லை என்று அவருக்கு மனைவியாக அமைந்திருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். பெரிய பெரிய ஜனாதிபதி மாதிரிலாம் வந்தாங்களே, பெரிய பெரிய ராணி மாதிரி வந்தாங்களே, அவங்கள்ட்ட கேட்போம், நிஜமாவே நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களேப்பா, எங்க போவோம்? அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஜனாதிபதி கேட்போம், எப்ப உங்களுக்கு என்ன இல்ல? ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறது வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகையில இப்ப இருக்கிற ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ், அதுக்கு முன்னாடி தான் வர்றாரு பில் கிளின்டன். இவட தான் கேட்கணும், ஏண்டா அவர் தான் தெளிவா அதுக்கு பதில் சொன்னவர். பில் கிளின்டன் ஐயாட்ட போய் கேட்கா, பில் கிளின்டன் உங்களுக்கு என்ன குறைவென்று கேட்டா, நான் பார்த்த ஜனாதிபதிமார்கள் ரொம்ப சந்தோஷமா அவர் தான் இருக்கணும். ஏன் இருக்கணும்டா, கிளின்டன் மனைவி ஹிலரி கிளின்டன், அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவதான் அந்த நாம் பார்த்தது அமெரிக்காவுடைய அரசியல், நம்ம நாட்டு அரசியல் மாதிரிதான், ரைட் லெப்ட் 2 இருக்குது. இதான் ஆனா அவங்க வித்தியாசமா செய்வாங்க. ஹிலரி கிளின்டனை பொறுத்தளவுல செனட் சபைக்கு வரணும்டா ஜனாதிபதி வைஃப் மாதிரி எல்லாம் கொண்டு போயிடலாங்க, படிச்சா மட்டும்தான் வரலாம். அதுக்கு அரசியல் அவங்க பாடுபடையும் போனோம், குவாலிபிகேஷனும் காட்டணும். ஹிலரி செனட் சபைக்கு வந்தவ, ஏண்டா உலகத்தை ஒரு கருப்பர் ஆளுவார் நம்புவீங்களா? பராக் ஒபாமா அலாதியா கருப்பு அமெரிக்கருக்கு இன்றைக்கும் வெள்ளையும் கருப்பும் வித்தியாசம் இருக்குது. கோவிட் நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, வெள்ளையும் கருப்பனை போட்டு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. சோ ஒபாமா அம்புட்டு வெள்ளையனுக்கு நிப்பாட்டி
நான் தான் ஜனாதிபதி என்றா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் தான் ஜனாதிபதி என்றா, எப்படி ஒரு கருப்பர் வரல படிச்சு வரலாம். செனட் சபைக்கு ஒரு ஜனாதிபதியுடைய வைஃப் எனக்கு தெரியும் வந்தா, அதான் ஹிலரி கிளின்டன். அப்ப ஜோடி பொருத்தமா? இவங்கள அரசியல், அவங்கள அரசியல் சொல்லுவாங்களே, மாப்பிள்ள அரசியல், இவ ஹவுஸ் வைஃப். எப்ப பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரத்துல இருப்பாரு, வீட்டுக்கு வந்தா இவ ஹவுஸ் வைஃப். ரெண்டு பேரும் பொருத்தாது சொல்லுவாங்களா? இவங்களும் தேர்தல் பிரச்சாரம் தான், இவரும் தான். அப்படி பொருந்தி போவோம். ஒயிட் ஹவுஸ்ல என்ன இல்ல, நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஒட்டு மொத்தமா இருக்குது. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு என்ன இல்ல, அவர் போகிற நீங்க அப்படியே டீ கிளாஸ் வச்சுக்கணும் வைங்க, அது ரூம் மாதிரி இருக்கு. வாகனம் போறது தெரியாது, அது அசையாது. அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி வாழ்க்கை முன்னாடி போட்டு வச்சிருக்கிறான். உங்களை சரி ஜனாதிபதி ஆகி பாருங்க. அமெரிக்காவுல ஒரு கற்பனை பண்ணி நடந்தா என்ன இருக்கும், அந்த கற்பனை வராது. நான் அந்த அளவுக்கு ஆக மாட்டோம் நினைக்கிறோம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்கிட்ட போய் கேட்போம், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அமெரிக்கால ஜனாதிபதி ஆயிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன 5 ஸ்டார் 7 ஸ்டார் எதை காட்டணும்? எல்லா ரூமும், எல்லா மெட்ரஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, ஸ்விமிங் பூல்ல உச்சகட்டத்தை பார்த்துட்டீங்க. இப்படி நெசிக்கிற உலகம் எங்க போயிட்டு வரலாம். அப்ப இப்ப சொல்லல, அப்ப நான் கேள்விப்பட்டது இது ஹதீஸ்ல திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு. அப்ப மீடியாவுல சொன்னதை வல்லாஹி காதுல கேட்டுதான் இப்ப சொல்றேன். பில் கிளின்டன் ஜனாதிபதியான நேரம் மோனிகான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்க. மோனிகா லெவன்சி. யாருப்பா மோனிகா? இந்த பில்லோட என்னமோ இருக்கிறாமே, நான் அவர் மானத்தெல்லாம் வாங்கல, மீடியா சொன்னது சொல்றேன். மோனிகாவோட என்னமோ கசுமுசான்றாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? மீடியா பேசுது, பில் கிளின்டனுக்கு ஒன்று தேவை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. இதை எவனாவது இல்லைன்னா போய் சொல்றான்னு அர்த்தம். எனக்கெல்லாம் அப்படி இல்லைண்டா, அப்ப ஆம்பளை இல்லை. நீ ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அத்தனை சுகம் கொடுத்தும் ஒரு பெண்ணி இல்லாவிட்டால் என்ன சுகம்? பெருமான் சொல்றாங்க, இந்த உலகத்துல எல்லா வசதி வாய்ப்பா, அதுல ரொம்ப சிறந்தது பெண்ணு. மர்ஆன்னு சொல்லல, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண். உலகம் பொம்பளையா பார்த்திருக்கீங்க, சாலிஹான பொம்பளை என்ன நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதோட இன்பம் என்ன என்பதை பாருங்கள், அப்பொழுது தெரியும். இந்த துனியாவில் அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட். கண் கலங்கும். எங்களுடைய மனைவிமார்களை சாலியான மனைவியாக ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கறதுக்கு ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ். என் நேரத்தை இதை கருதி நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அப்படியே கேமரா கொண்டு போவோம். சரிப்பா, ஒரு ஆம்பளைய பார்த்தாச்சு. ஆம்பளைக்கு தான் இப்படியா? பொம்பளைட்டையும் கேட்டு பார்ப்போம். ஆம்பளைக்கு தான் பொம்பளை வேண்டாம், பொம்பளைக்கு வேணாமா? அவங்க தேவைப்படாதோ தெரியாது. இப்ப போ வர்த்தக நகரம், உலகத்திலேயே எங்க வர்த்தக நகரத்துல, அதாவது நம்ம நாட்டுல கேபிட்டல் இருக்குது, தலைநகரம். இத மாதிரி உலகத்துல வர்த்தகத்துக்கு தலைநகர் இருக்கிறான். எங்க? வாஷிங்டனா, நியூயார்க்கா, லாஸ் ஏஞ்சல்ஸா? எது? உலகத்துடைய கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, வர்த்தக தலைநகரம் லண்டன். அது எப்படிப்பா லண்டனா போகும்? அதான் பாகிஸ்தான் அவனுக்கு கீழே தான் இருந்துச்சு, இந்தியா அவனுக்கு கீழே, பங்களாதேஷ் அவனுக்கு கீழே, ஸ்ரீலங்கா அவனுக்கு கீழே. 1948க்கு முன்னாடி அம்பட்டையும் பிடிச்சு வச்சிருந்தான். எல்லாத்தையும் பிடிச்சு வச்சா சூரியன் அஸ்தமிக்காத ஒரு ராஜ்யம். இங்க உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் இருக்கிற இடங்க தெரியுமா? லண்டன்ல பக்கிங்ஹாம் பேலஸ், ஸ்ரீலங்காவுல உள்ள எலிசபெத் மகாராணி, இங்க உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் அங்க வச்சிருக்கிறான். இப்ப பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு பாப்போமா? என்னப்பா இல்ல, என்ன இல்ல? எலிசபெத் மகாராணி. இந்த நாட்டுல ட்ரெயின்ல போறீங்களா? அவங்க போட்ட ப்ராஜெக்ட் இதெல்லாம் எக்கச்சக்கமா. எங்க பக்கத்து நாடு இந்தியா அவங்க கையில இருந்துச்சு, அம்புட்டையும் கையில வச்சு கொண்டு இருந்தாங்க. எல்லாம் கையில இருந்துச்சா? அந்த மாளிகையில என்ன இருக்காது. அதுக்கு வர்ற உள்ளுக்குள்ள நுழைகிற ஒரு பொம்பளை, அவ பேர் எல்லாருக்கும் தெரியும், டயானா. டயானா வந்துட்டாண்டா, பிரஸ்ல எல்லாரும் ஓடி வந்துருவான். டயானா போட்டோ எடுக்கணும். டயானா மூஞ்சி தெரியாம இல்ல, உலகத்துல பேப்பர்கள் விற்கப்படணும்டா
டயானா மூஞ்சி வந்துட்டேன்னு வைங்க, அது அந்த மாதிரி சுட்ட சுட போகும். தப்பா இல்ல. அரசு குடும்பத்தை பத்தி என்னப்பா, அந்த அடிமைத்துவம் மானசீக அந்த இருந்துச்சு. அரசு குடும்பம் இப்ப அரசு குடும்பம் இல்ல, இப்ப யூகேல பிரதமர் தான். ஆனா இன்றைக்கும் எலிசபெத்துடைய குடும்பத்துக்கு என்ன அது பாப்பாங்க. ராணி குடும்பத்துக்கு என்ன, அங்க சார்ல்ஸுக்கு ஏதாவது நடக்குதா, அவன் பேரன் என்ன வில்லியம் யாரு கேட்டு, இந்த பேரெல்லாம் சஹாபாக்கள் பேரா மீடியா சொல்லுது. வில்லியமா கேட்டா இப்படி போனாங்களா அப்படி பண்ணாங்களா ஏண்டா, அப்படிப்பட்ட குடும்பம் டயானாவுக்குள் நுழைகிறான். உலகமே டயானாவுக்கு பக்கத்தில் வருகிறது. எல்லா மீடியாவும் டயானாவை பத்தி பேசுது. டயானாவும் சார்ல்ஸும் திருமணம் முடிச்சா அந்த தம்பதிகளைத்தான் அந்த நேரத்தில் பேசியிருப்பார்கள். அந்த தம்பதியை என்னமா ஆச்சு, பக்கிங்ஹாம் பேலஸ்ல பிரச்சனையா, டயானா இருக்கிறார் டோடி முஸ்லிம் என்று சொல்லப்படுகிறது. அமர்ந்திருக்கிறார்கள் ரெஸ்டாரண்ட்ல, மறைந்து வாழுகிறார்கள், உலகத்துக்கு தெரியாம. ஆனா அந்த லீக் ஆயிடுச்சு, டயானா வந்துட்டான். அவசரமா அவ்வளவு கமராக்கள் டயானாவை பக்கத்தில் நுழைகிறது. முகத்தை மறைத்துக் கொண்டு வேகமாக வெளியே போறான். கார்ல ஏறினா கார் அதிவேகமாக போகிறது. கடலுக்கு அடியால் போறான். பிரஸ் பின்னாடி, மீடியா விரட்டி எங்க டயானா போறா, ஏன்னா நாளைக்கு மீடியால கொடுத்தால் அந்த அளவுக்கு உணுக்காவும் பண்ணுவார்களே, அப்படி ஒரு ஹாட் நியூஸ். அப்போ போன வேகம், வாகனம் மின்னலாக பறக்கிறது. டனலுக்கு அடியில் இருந்து மோதுது போன வேகம். சாதாரண ஏர்பேக் வச்சிருப்பாங்க, ஏர்பேக் பட்டுச்சண்டா கார் டேமேஜ் ஆயிரும். உள்ளுக்குள்ளால் ஒரு அளவு தப்புவான். எவ்வளவு வேகம் நினைக்கிறீங்க, எவ்வளவு டென்ஷன் நினைக்கிறீங்க, எங்களுக்கு வாழ விடமாட்டீங்களா ஒரு எண்ணத்தில் டயானா போன மாதிரி இருந்தது. அந்த சடலம் மிக, அதாவது அந்த அளவுக்கு இதா போய் செத்து போயிட்டான். கார் சப்பையா போச்சு. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா, நீங்க உங்க பிள்ளைக்கு பக்கிங்ஹாம் பேலஸை கட்டி கொடுத்தாலும் அவக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் வேணும், ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் வேணும். தினந்தோறும் பேசுவார்கள், போன்லயும் சொல்லுவாங்க, கண்டாலும் சொல்லுவாங்க. என்னப்பா பெரிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இந்த கதைக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஓயல் எழுதினான். அவன்கிட்ட போய் அட்வான்ஸ் லெவல்ல இப்போ டாக்டர் ஆயிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டா, ஓயல் டைம்ல எதுப்பா கஷ்டம், அந்த ஓயல் நெருங்க பயமாவே இருக்கும். ஏன் தெரியுமா, என்ன ஆகும் தெரியல, ஆன்சர்லாம் சரியா வந்துடணுமே. அப்ப டி தானே இருந்துச்சு, 9 டி 8 டி வரணுமே. இப்ப 9 அப்ப 8 டி வரணுமே. படிப்பான், கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிட்டோம். அப்புறம் என்னப்பா, ஓயல் முடி ஏல் பாஸ் ஆகணுமே, அப்பதான் கேம்பஸ் போலாமே. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்தையும் கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்லி அதுலயும் கேம்பஸ் போறதுக்கு அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகணும்டா, மெடிக்கல், அதாவது மெடிசின் செய்யணும்டா, மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும்டா, அந்த இசட் வரணும். அதனால கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியோ பெருத்த கஷ்டத்தை அனுபவிச்சோம். அதுதான் கஷ்டம் நினைச்சோம். இதுக்கு பிறகு லேசா இருக்கும்னு நினைச்சாராம். அங்கிருந்து கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ் போயாச்சு. அங்க எல்லாம் இது பண்ணி பிராக்டிஸ் பண்ணி ராத்திரி எழுப்பி பேஷண்ட பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஒத்த வருவான் பக்கத்துல. அப்படியே குருதி ஓடும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். வாயை திறப்பான், ரொம்ப நாத்தமா இருக்கும். அப்பயும் பார்க்கணும் பல்லுக்குள்ள. இதெல்லாம் பட்டோம். இதுதான் கஷ்டமான்னு பார்த்தா டாக்டரும் ஆகிட்டோம், பிராக்டிஸும் பண்ணிட்டோம், பேஷண்ட்டும் வாரா. அப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. எதுப்பா கஷ்டம், இதுக்கு பிறகு A level செய்ய சொன்னாலும் செய்வேன், திரும்ப மெடிக்கல் காலேஜ் அதுவும் செய்வேன். இந்த மனைவியை சமாளிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை. இதான் பெரிய கஷ்டமா போச்சணும். உலகத்துல நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா 10 பேர்ல 100 பேரையும் மேப்பான், 100 பேரையும் கம்பெனியில் இது பண்ணுவாரு. ஆனா வைஃபோட பயம் கஷ்டம். அந்த மாதிரி மனசுல, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் நல்ல பொருந்தணும், இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது டயானாவுடைய பாடத்தை சொல்றேன். டயானாட்ட போய் பாத்தீங்கன்னா டயானா நிலைமை அப்படி இருக்குது. மனைவிமார்கள் சொல்றாங்க, யார சொல்ல, உங்களுக்கு எந்த வீடு போகணும், ஆயிஷா வீட்டுக்கா, ஆமான்றாங்க. அவங்க ஜனாதிபதி, எனக்கு அங்கதான் போகணும்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா, கடைசி 4 நாட்கள் வெள்ளி ராத்திரி, அதாவது வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை வந்து ஆயிஷா நாய் வீட்டுல தான் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா முழு நேரம் அங்க வியாழன்ல இருந்து. எதுக்கு, புதன்கிழமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் பூட்டி விடுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு 100 வாசலா? எல்லா கதவையும் லொக் பண்ணுங்க, திறப்படுத்திட்டு. இல்ல இது ஊமை, யாரும் வராதீங்க, யாரும் வராதீங்க. ஆயிஷா வாப்பா வாங்க, பிரச்சனை இல்ல, மஹ்ரம் நபி சட்டம் இருக்குது. அந்த 4 நாட்களை ஹதீஸை நீங்கள் பார்த்தால், ஆயிஷா என்னை பாருங்கள், அந்த கடைசி 4 நாட்கள் விடுற மூச்சு எல்லாமே தன் மனைவி பக்கத்தில் ஆயிஷா பக்கத்தில் விட்டாங்க. நான் கேட்கிறேன், எந்த மனைவியாவது சக்கராத்துல கணவர் நிக்கிற நேரம் மனைவி மடியை தேடுவாங்களா? எங்கேயாவது போய் தலைவலி நேரம், தலைப்பாற நேரம் மனைவி மடியில போய் உட்காருவீங்களா? கம்ஃபர்டபிளா இருக்காது. பெருமானார் திங்கட்கிழமை நேரம் நெருங்குற நேரம் மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க. நீங்க போய் ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க உங்க வைஃப் மடியில, அது எப்படி இருக்கும். சக்கராத் எப்படி? இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, இப்ப செஞ்சு பாருங்க. வீட்டுக்கு போய் மெல்ல மெல்ல பெருமாள் ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, என் தோளுக்கு ரசூலுல்லாஹ் என் களத்துக்கு இடப்பட்ட தோல்ல சாஞ்சிட்டாங்க. நான் பெருமானாரை இறுக பிடித்தேன், பெருமானாரை இறுக பிடித்துக் கொண்டேன், அவுராதுகளை ஓதினேன். திடீரென்று ரசூலுல்லாஹ் என் கையை பிடித்தார்கள். போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது. அது பெருமானுடைய ஃபைனல் மூமெண்ட். நான் கேட்கிறேன், ஒரு மனைவியின் கணவனும் எப்ப வாழ்ந்தாங்க? அவங்க ஓடினாங்க. ஹைல இருக்கிற நேரம் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, வருத்தத்தில் இருப்பேன், ரசூலுல்லாஹ் இறைச்ச கடிச்சிட்டு என் தருவாங்க, கடிச்ச இடத்துல கடிப்பேன். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் இப்படி நிப்பாங்க, வானா ஹைல், நான் ஹைல நிப்பேன், ரசூலுல்லாஹ் மடியில சாஞ்சிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. இதெல்லாம் ஓகே. மரண நேரம் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். உம்மத் அழுகிறது, சஹாபாக்கள் வழி அழுகிறார்கள். பெருமானார் மெல்ல மெல்ல நெருங்குகிறார், தன்னுடைய மனைவி மடியில் மரணிப்பதற்கு நெருங்குகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா அதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் வர்றாரு. சகோதரர் கேட்கிறாங்க, கையில ஒரு மிஸ்வாக், வீட்டுல இருந்து போற நேரம் எல்லாம் மிஸ்வாக், பல்லு குச்சால வாயை இது பண்ணுவாங்க. யார சொல்லலாம், பல்லு துலக்கணுமா? ரசூலுல்லாஹ் அஷார பிரஸிஹி, தன் தலையால ஆமாண்டாங்க, ஆமாண்டாங்க, எடுத்து குச்ச கிளீன் பண்ணி அப்படியே சேச்சிட்டு ஆயிஷா நாய் சொல்றாங்க, பெருமானார் வாயில் போன கடைசி எச்சு என்னுடைய எச்சன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் தற்செயலா நடந்து நினைச்சிடாதீங்க, ப்ரீ பிளான். யார்ட பிளான்? ரப்புல் ஆலமீன் சுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் பிளான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எச்சி ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக போகணும். பெருமானார் நேரம் நெருங்குகிறது. மெல்ல மெல்ல அந்த மடியை நோக்கி போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடிக்கு போகிற நேரம் சாஞ்சிட்டாங்க தோல். அப்பதான் அவங்க மௌத்தாக போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய தோல், பெருமானார் ஆயிஷா நாயி தோல்ல சாஞ்ச பிறகு மாத்த ரசூலுல்லாஹ், விரல் மேல போகுது, கண்ணு மேல போகுது, திடீரென்று விரல் கீழே உழுகுது. ஆயிஷா நாயி மேல ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. இருக்க பிடிச்சிட்டு சொன்னாங்க, மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப உங்களுக்கு வயசு 18. வீட்டுக்கு போய் எனக்கு முழு குடும்ப வாழ்க்கையும் பேச இயலாத ஒரு இஜ்திமால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு போய் குடும்ப ஸ்டார்ட்ல இருந்து முடிவு வரைக்கும் எது குடும்பம் என்பதை கொஞ்சம் போய் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கைண்டா என்ன, அவருடைய இன்பங்கள் என்ன, அவருடைய சந்தோஷம் என்ன, எல்லாத்தையும் திரட்டிட்டு போய் வைஃப்ட கொடுக்கிற நேரம் அவங்க திருப்தி காணாட்டி அல்லாஹ் கோபப்படுறானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல பெண்களை கண்டேன், என்ன குற்றம் யா ரசூலல்லாஹ், என்ன குற்றம் செய்தார்கள், அதிகமான பெண்களை கண்டேன். கணவர்மார்களுக்கு நன்றி கெட்டு நடந்தார்களாம். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ்கள் உங்க பள்ளி வாசல்ல இருந்து இதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து படிக்கணும். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வருகிறது கணவர்களோடு எப்படி நடக்கணும் என்று. ஒரு சஹாபி வந்து சொன்னார், யார சொல்ல உங்க கால்ல விழணும், எத்தனையோ ஊர்களுக்கு போற மன்னர்கள் கால்ல விழுறாங்க, உங்க கால்ல விழணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல, அப்படி கால்ல விழுறதா இருந்தால் கணவர்மார்கள் காலில் மனைவிமார்களுக்கு விழச் சொல்லி இருப்பேன் என்றார். அந்த ஹதீஸ் அடுத்தது ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்தவர்கள் யார்? இஸா நவர்த இலைஹா ஸர்ரத்துக வ இஸா அமர்தஹா அதாஅத்துக,
நீங்கள் கட்டுப்பட சொன்னால் அவங்க கட்டுப்பட்டுருவாங்க, நீங்க ஏவினா கட்டுப்படுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கடா, இங்க நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய செய்திகளை நீங்கள் பெண்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். இஸ்லாமிய குடும்பம் அற்புதமான குடும்பம், வாழ்ந்து சந்தோஷமாக பிரிந்த மரணித்த குடும்பங்கள். இது வேணுமென்றால் அல்லாஹ்விடம் கேளுங்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஆத்தினான்னு துஆ வரல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ் இந்த துனியாவுடைய நலவையும் ஆখিরাவுடைய நலவையும். ஆனா இந்த துஆவை அல்லாஹ் வித்தியாசமா சொல்லி தர்றான். இது யாரு சொல்லி தர்ற துஆ? ரப்புல் ஆலமீன். யாரிடம் கேட்க சொல்லி தருகிறான்? அவனிடம். ஏண்டா எங்களுக்கு போய் குடும்பத்துல கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ போகிறோம், பெரிய ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்டா வாழ இயலாதாம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம வாழ இயலாதாம். ரப்பிடம் கேட்கணுமா? ரப்பனா என்னுடைய ரப்பே ஹப்லனா எனக்கு பரிசாக தாயா அல்லாஹ், கிஃப்ட் தாயா அல்லாஹ். ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்னுடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சியாக்கிறியா அல்லாஹ். வீட்டுக்கு போற நேரம் அவர்களை கண் குளிர்ச்சியாக்கிரு, கோவத்துல எரிஞ்சு உழுவுற மாதிரி ஆக்கிறாதையா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்தை அப்படி ஆக்குவான். அமர்கலமான குடும்பம் வேணுமா? சகோதரர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்டா, இப்ளீஸ் நிக்கிறான், நாங்களே போராடி முடிச்சிரோம் நினைக்கிறோம். எந்த ஃபைட்டை நாங்க பண்ணிடுவோம்? இல்ல, அல்லாஹ் மக்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் முஃப்திகளுக்கும் சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் ஷைத்தானோட தனிய போராட இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் காட்டிட்டான், ஹலக்து பியதி, என் கரத்தால் ஆதத்தை படைத்தேன், அழகா டிசைன் பண்ணினான். ஃபனஃபக்து மின் ரூஹி, என் ரூஹை நான் ஊதினேன் ஆதத்துக்கு. எல்லாத்தையும் செஞ்ச ஆதம் நபியை இப்ளீஸோட ஜன்னால விட்ட உடனே அவன் ஏமாத்திட்டான். ஆதம் நபி சரிகிட்டாரு. இதே மாதிரி சகோதரர்களே, குர்ஆன் சூரத்துல் ஃபாத்தியாவுல நாங்க எங்களுடைய குர்ஆனை பிரட்டினா ஃபாத்தியால தொடங்கி கடைசி சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ் கொஞ்சம் போய் பிரட்டுங்க. அட அர்த்தத்தை 4 வாட்டி வாசிங்க. இது ரசூலுல்லாஹ் செஞ்சதே சூராவா மாத்திட்டான். பெருமாள் தினம்தோறும் செஞ்சது அஊது பிரப்பின் நாஸ். குல் நபியே போய் சொல்லுங்கள், நான் இறைச்சகன், அதாவது மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் போய் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் தேடினாங்க. மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், அதாவது மனிதர்களுடைய மலிக், ராஜா, இலா, வணக்கத்துக்கு தகுதியானவன், இப்படி வர்ணிச்சு போட்டு மின் ஷர்ரில் வஸ்வாஸ், கல்புல ஏற்படுற வஸ்வாஸ்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் குர்ஆன் எப்படி முடியுது தெரியுமா? முழு குர்ஆனை ஓதி முடிச்ச பிறகு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். ரப்பே, நீ பாதுகாப்பு தராம எனக்கு பாதுகாப்பு இல்லை, இப்ளீஸ் என்னை சீரழித்து விடுவான். பெருமானார் பாதுகாப்பு கேட்டா நாங்க பாதுகாப்பு கேட்கணும். நைட்டுக்கு வைஃப்ட கேட்கணும், பாதுகாப்பு தேடினீங்களா? வஸ்வாஸ் வந்துரும், போற வழியில இன்னொரு பொம்பளை மேல உண்டாக்கிடுவான், எல்லாம் மாறிடும், குடும்பங்கள் பிரிஞ்சிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்துல எத்தனை வாப்பா மகள் துஆவை கேட்டீங்க? எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டீங்க? நீங்க நினைக்கிறீங்களா சும்மா வாழலாம்டி? இஸ்லாம் நமக்கு ஒரு ஆள் பின்னாடி நிக்கிறான், ஷூட் பண்ணுவான், பாதுகாப்புக்கு கொண்டு போவீங்களா? புல்லட் ப்ரூஃப் காப்ல போறீங்களா? இப்ளீஸ் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த இப்ளீஸ் உங்களுக்கு எதிரி. ஃபத்தஹதுஹு அதுவா, அவனை எதிரியாக பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நாங்க யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹலக்து பியதி, என் கரத்தால் படைத்தேன் என்றான். ஜன்னாவுல விட்ட உடனே இப்ளீஸ் வஸ்வாஸ உண்டாக்கினான். என்ன வஸ்வாஸ்? ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஷைத்தான் வஸ்வாஸ உண்டாக்கினான். அந்த ஷைத்தான் வஸ்வாஸ எங்களுக்கு உருவாக்க மாட்டானா? வஸ்வாஸை எப்படி பாதுகாக்க தேடுறது? அல்லாஹ் பாதுகாப்பு தராம இயலாது. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இஸ்லாமிய குடும்பம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடாவிட்டால் வாழ முடியாது. அன்பு சகோதரர்களே, அதனால் உண்மையா இது இன்கம்ப்ளீட்டான ஒரு உரை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் டார்கெட் நிறைய குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸ்களையும் நான் உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சொல்லவில்லை. ஒரே ஒரு டார்கெட்டை என் கல்வியில் நினைத்தேன். இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து மார்க்கத்தை படித்துட்டார்கள் என்று கேட்கணும்.
சஹாபி பெண்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் நாட்கள் கொடுத்தீர்கள், எங்களுக்கு வேணும் என்று கேட்டார்கள். அதனால் பெரியவர்களே, உங்க ஊர்களில் நீங்கள் போய் பள்ளிவாசல் அமர்ந்து எங்களுக்கு படித்து தாருங்கள். இஸ்லாமிய குடும்பமாக இந்த ஊரில் இந்த குடும்பம் மாறணும் என்ற ஒரு கோட்பாட்டு, அதாவது ஒரு கொள்கை எங்களுக்குள் வரணும். இதுவே எல்லாம் படித்து எப்படி இந்த கொள்கை ஷிர்க் மலிந்த ஊர்களில் இன்றைக்கு ஷிர்க் மெல்ல 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 அழிந்து போகிறதோ, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் உடைய கொள்கைகளிலிருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் புரட்சியை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் செய்ய வேண்டும்.